ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். வபா பரிமளோல்லாசவாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மஹே. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளாள பரபிரம்மனே நமஹ. திருக்கச்சி அத்தீரி என்கிற திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று ஆச்சரியமா காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரம், சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, இந்த திவ்ய தேசத்திற்கு வழங்கப்படுவதான வெவ்வேறு திருநாமங்கள், அதனுடைய மேலோட்டமான அர்த்தங்கள், இந்த திவ்ய தேசத்திற்கான பொதுப்படையான மேலோட்டமான பிரசம்சைகள், சிறப்புகள், இது எல்லாத்தையும் சமுதாயமாக அனுபவித்தோம். அதுவே 1 மணிக்கு மேல நம்ம எல்லோருக்கும் மிகவும் போக்கியமாக அமைந்தது. இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பொதுவா எல்லா திவ்ய தேசங்களுக்கும் குறிப்பு சொல்வது போல மூலவர், உற்சவர், பெருமாள், தாயார் இவாளையெல்லாம் பத்தி பிரசம்சிச்சுட்டு ஆலய தரிசனம்னு சொல்லக்கூடிய கோவில் பிராகாரங்களை பிரதட்சிணமா வரைச்ச ஒரு சன்னதியா சேவிச்சுட்டு வரக்கூடிய கிரமத்துல இன்னைக்கு வர்ணனை. அப்படி படிப்படியா ஒன்னொன்னா ஸ்தல புராணம், அருளி செயல்கள் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்படின்னு எம்பெருமான் இங்கே மூலவருக்கு வரதராஜன், வரதன், வரதர், தேவாதிராஜன், தேவராஜன், தேவப்பெருமாள், அருளாளர், அருளாளப் பெருமாள், பேரருளாளன் அப்படின்னெல்லாம் பல திருநாமங்கள். ஒருத்தரும் ஒரு திருநாமத்தினாலே இந்த எம்பெருமானை கூப்பிடுறா. ரொம்ப சகஜமா எல்லார் வாயிலே வரக்கூடியது வரதர் அப்படின்றது. அதுக்கும் அடுத்தபடியா தேவப்பெருமாள், அருளி செயல்ல ரொம்ப ஊற்றம் உடையவர்கள் பேரருளாளன் அப்படின்னு சொல்றது வழக்கம் பெருமாளை. அதுக்கும் மேல ஆச்சாரியர்கள் எல்லாம் கிரந்தங்கள்ல இந்த எம்பெருமானுக்கு நிறைய திருநாமங்கள் சொல்லியிருக்கா. வரதம், த்விரதாத்ரீஷம், யானைமலைக்கு நாயகன் அப்படின்னுட்டு, ஸ்ரீநிதிம், திருவுக்கும் திருவாகிய செல்வன் அர்த்தம், கருணாநிதிம், கரை புரண்ட கருணை கடலைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி கருணை கடல் அப்படின்றதுக்கு அடையாளமா கருணாநிதி, சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம், எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியாக நிற்கிற எம்பெருமான். அடைக்கலப்பத்திலும் ஞாசதசகத்திலும் சுவாமி தேசிகனாலே சரணாகதி பண்ணப்பட்ட எம்பெருமான். சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் மோட்சத்தை அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமானானபடியினாலே சரண்யன் என்பது ஒரு திருநாமம் இவனுக்கு. பிரணதார்த்திஹரன் என்பது விசேஷமான திருநாமம். பிரணதஹா அப்படின்னா இவனுடைய அடியவர்கள், பிரணதர்கள் அப்படின்னா இவனுடைய அடியவர்கள் நாம் எல்லாம். ஆர்த்தி அப்படின்னா துன்பம், ஹரஹா ஹரன் அப்படின்னா இல்லாமல் பண்ணுபவன், அரிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடியவர்களுடைய துக்கத்தை இல்லாமல் பண்ணுபவன், அடியவர்களுடைய துக்கத்தை நாசனம் பண்ணுபவன். அடியவர்களுடைய பிரதானமான துக்கம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானை கலந்து பரிமாறி அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடியதான இந்த சம்சார சாகரம், இந்த பிரகிருதி சம்பந்தம். அதை அடுத்து சரணாகதியை வியாஜமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருவடிகளை ஸ்ரீவைகுண்டத்தை அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமான். அடியவர்களுடைய துயரத்தை களையக்கூடிய வரதன். அவர்கள் துயரத்தை களைந்து அவர்கள் என்ன என்ன நல்ல வரங்களை எல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் கேட்பதில் அவர்களுக்கு எது எது எல்லாம் சிரேஷ்டமானதோ வசந்ததோ அதை மட்டுமே தரக்கூடிய எம்பெருமான் அப்படின்ற அர்த்தத்திலே பிரணதார்த்திஹர வரதன் அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். பிரணதார்த்திஹரம் ஹரிம் அப்படின்னு சுவாமி தேசிகனும் கூட ஆச்சரியமா ஞாசதசகத்திலே இவனை கொண்டாடி இருக்கிறார். அதுல விசேஷமா பிரணதார்த்திஹரன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படக்கூடிய பெருமாள் பல பெரிய திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானுடைய பல மூர்த்திகளுக்கு ஒரு மூர்த்திக்கும் ஒரு திருநாமம் இருக்கும். விசேஷமா ஸ்ரீரங்கம் எடுத்துட்டோம்னா அங்க ஒரு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். மூலவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம், உற்சவருக்கு நம்பெருமாள்னு திருநாமம்,
யாகசாலையில எழுந்தருள்ற யாகமூர்த்திக்கு திருவரங்க மாளிகையார் அப்படின்னு பேரு. தீர்த்தவாரி கண்டருள்ற பெருமாளுக்கு திருவரங்க செல்வனார்னு பேரு. அந்த மாதிரி இன்னொரு பெருமாள் இருக்கார், அவருக்கு திருவரங்க நகர் அப்பன்னு பேரு. திருவள்ளூர்ல பார்த்தாலும் தீர்த்தவாரி கண்டருளக்கூடிய பெருமாளுக்கு எவ்வூள் கிடந்தான் அப்படின்னு பெயர், செல்வருக்கு எவ்வூள் கிடந்தான்னு பெயர். அந்த மாதிரி பஞ்சபேரங்கள், பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின்படி பஞ்சபேரங்கள், மூலவர், உற்சவர், நித்யோற்சவர், யாகமூர்த்தி, பலிமூர்த்தி அப்படின்னு 5 மூர்த்திகள் சொல்றோமோ இல்லையோ, அவ ஒருத்தருக்கு ஒரு பெயரை வச்சு கொண்டாடுறதுன்றது சில பெரிய விதேசங்களினுடைய வழக்கம். அது பெரியவா ஏற்படுத்தின ஏற்பாடு. அந்த மாதிரி ஒப்புளியப்பன் கோவில்ல பார்த்தா பொன்னப்பன், மணியப்பன், எண்ணப்பன் அப்படின்னு எத்தனை அப்பன் சாதிக்கிறார். 5 அப்பனுக்கு 5 பெருமாள் இருக்கா, 5 மூர்த்திகளுக்கு 5 அப்பன்னு திருநாமம். அந்த மாதிரி இங்கே வெள்ளினாலே பண்ணப்பட்ட பெருமாள், ரஜத விக்கிரகம், குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 6 அடி கூட இருக்க மாட்டார் பெருமாள். வெள்ளியிலே பண்ணப்பட்ட நன்னா மலர்ந்த முகத்தோட பிரசன்னமாக இருக்கக்கூடிய திருமுக மண்டலத்தோட கூடின பெருமாள். இவரை தான் தீர்த்தவாரிக்கு எழுந்தருள பண்ணி அனந்த சரசிலே தீர்த்தவாரி கண்டருளுகிற பெருமாள் இவர். அவருக்குத்தான் பிரணதார்த்தி ஹரவரதன் அப்படின்னு விசேஷமா இந்த திவதேசத்திலே திருநாமம். தீர்த்தவாரி உற்சவத்தன்னைக்கு கார்த்தால பெருமாள் மட்டும் பல்லக்கிலே எழுந்தருளி பெரிய காஞ்சிபுரம் வீதிகளை எல்லாம் அலங்கரித்து போர்வை களைந்து திரும்பவும் எழுந்தருளுவர். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் தொண்டரடிப்பொடி வாசல்ல நின்றுண்டு பெருமாள் தங்களை விட்டுட்டு அவர் மாத்திரம் தனியா போயிட்டார் அப்படின்னு கோவிச்சுண்டு ஊடல்ல மட்டையடி உற்சவம், பிரணய கலகம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பெருமாளும் பிராட்டியும் சமாதானமாகி ஒன்னா சேர்த்தி திருமஞ்சனம் கண்டருளி தீர்த்தவாரி ஆகணும். இதுதான் உற்சவம், இதுதான் வழக்கம். இதுக்கு எல்லாம் சித்தமா இருக்கிறதுக்காக சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானமாகி பெருமாள் உபயநாச்சிமார் 3 பேரும் கைய கோத்துண்டு நூத்துக்கால் மண்டபத்துல அனந்த சரஸ் புஷ்கரணி கரையில போய் அபிஷேகம் நடக்கக்கூடிய மண்டபத்துல எழுந்தருளிட்டாலானா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களும் இன்னும் பிரணதார்த்தி வரதவர்கள் ஏழையே அப்படின்னு பெருமாளை தான் பிரசம்சிப்பா. அவர் ஏழிதான் ஆத்மரை ஆனோம், அவர் ஏழிதான் திருமஞ்சனம் உபக்கிரமமானோம், அவர் ஏழிதான் தீர்த்தவாரி ஆனோம். அப்ப மலையில இருந்து அந்த பெருமாளை அவருக்குன்னு ஒரு சின்ன பல்லக்கு, குழந்தைகள் சுமக்கக்கூடியதான சின்ன பல்லக்குல அந்த பெருமாளை ஆச்சரியமா எழுந்தருளை பண்ணிட்டு மலையில இருந்து பிரணதார்த்தி வரதர் எழுந்தருளி நூத்துக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளி அனந்த சரஸ் புஷ்கரணியிலே தீர்த்தவாரி கண்டருளினா அவபிருதோத்சவம்னு சொல்லக்கூடிய சக்கரஸ்நானம், தீர்த்தவாரி, மங்கள ஸ்நானம் பூர்த்தியாகி பிரம்மோத்சவ பூர்த்தி ஆறுது. அத்தனை தூரம் பிரதானமான எம்பெருமான் இந்த பிரணதார்த்தி வரதன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பெருமாள். ஆச்சாரியர்கள் கிரந்தங்கள்ல இந்த எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள் சாதிக்கிறார். இந்த 5 மூர்த்திகள் இருக்காலே அவ 5 பேருக்கு 5 திருநாமங்களாக ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் நடாதூரம்மாளிடத்திலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்டு அதை ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்து கிரந்தமாக்கின சுதர்சன சூரின்னு சொல்லக்கூடிய ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அந்த கிரந்தத்துக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பண்றார். தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல அவன் சன்னதியிலேயே அவள்லாம் காலக்ஷேபம் பண்ணி அந்த ஸ்ரீபாஷ்யார்த்தத்தை அம்மாள் திருவாக்காலே கேட்டு ஏடுபடுத்தி கிரந்தமாக்கினபடியினாலே அந்த தேவப்பெருமாளுக்கே மங்கள ஸ்லோகம் பண்ணுவதாக வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் என்பதான மங்கள ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார். அதிலே 5 திருநாமங்கள் வருகின்றன. வரதன், த்விரதாத்ரீஷன், ஸ்ரீநிதி, கருணாநிதி, சரண்யனான பிரணதார்த்திஹரவரதன். இந்த 5 திருநாமங்களும் 5 மூர்த்திகளுக்கு அப்படின்னு வீராபுரம் ஷடகோபாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இப்படி ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் 5 எம்பெருமான்களுக்கு 5 திருநாமங்களை கொடுத்திருக்கிறார். அதுபோக சுவாமி தேசிகனை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை திருநாமங்கள் சாதிக்கிறார். சிந்துராசல சேவகனே, கரிகிரி மேல் காவலனே, அத்திகிரி அருள்முகிலே, வாரண வெற்பின் மழைமுகிலே, எத்தனை திருநாமங்கள் அடுக்கின்றே போலாம். அடைக்கலப்பத்திலே தொகுக்கப்பட்ட திருநாமங்கள்னு ஒரு பட்டியல் போடலாம். மெய்விரத மான்மியத்திலே சொல்லப்பட்ட திருநாமங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடலாம். அருளால பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடலை எவ்வெண்ணம் பேசுவீர் அப்படின்னு இந்த ஒரு பாசுரத்திலேயே 4 திருநாமங்கள் சாதிக்கிறார் பெருமாளுக்கு. இப்படி இந்த எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு.
அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டே போகலாம். அந்தந்த கிரந்தங்களை சேவிக்கிற போது அதெல்லாம் நமக்கு பூரணமா அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் ஏற்படுறது. கூறத்தாழ்வான் இவரை அர்த்திதார்த்த பரீதான தீட்சிதன் அப்படின்னு சொல்றார். யார் என்ன வரம் கேட்கிறார்களோ அதுல எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு நல்ல வரத்தை மட்டுமே தருவது என்னுடைய கடமை. இன்னும் கங்கணம் கட்டிண்டு தீட்சை எடுத்துட்டு பெருமாள் காத்துட்டு இருக்கானா மலை மேல. அதுதான் என்னுடைய வரம், அதுதான் என்னுடைய விரதம். நான் தேவ பெருமாளா இந்த அஸ்திகிரி மலை மேல அவதாரம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இதெல்லாம் கேட்டு வராலோ அவ கேட்கறதுல அவளுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம், அந்த விரதம் தான். எப்படி சக்கரவர்த்தி திருமகனா ஸ்ரீராம அவதாரம் பண்ணின போது சரணாகத ரட்சணமே என்னுடைய உயிர் மூச்சுன்னு பெருமாள் ஒரு விரதமா வாழ்ந்தானோ ராமாவதாரத்திலே, அந்த மாதிரி தேவ பெருமாள் அர்த்தித அர்த்த பரீதான தீட்சிதரான பேரருளாளன் அப்படின்னு கூறத்தாழ்வானும் சாதிக்கிறார். 6000 படி குரு பரம்பரை முதலான கிரந்தங்களிலும் பேரருளாளனுக்கு இப்படி ஒரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆச்சரியமான பெருமாள். அகோபில மடத்திலே 43ஆம் பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வீரராகவ சடகோபதீந்திர மகாதேசிகன் தேவனார் விளாகம் அழகிய சிங்கர்னு திருநாமம். அந்த சுவாமியுடைய திருத்தகப்பனார், பூர்வாசிரம திருத்தகப்பனாருக்கு பருத்திப்பட்டு திருவேங்கடாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். மகா வித்வான் பண்டிதர் பரமைகாந்தி அந்த சுவாமி. தேவனார் விளாகம்னு சொல்லக்கூடியது ஒப்புளியப்பன் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவா. அந்த அக்ரஹாரத்திலே தேவனார் விளாகம் பருத்திப்பட்டு வித்வான் திருவேங்கடாச்சாரிய சுவாமின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அந்த சுவாமி அப்போ நரசிம்மப்பிரியா பத்திரிகை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வேதாந்த தீபிகை அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. நிறைய பெரியவா இப்போ உபன்யாசம் கேட்டு இருக்கிற பெரியவாள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்கள் அந்த வேதாந்த தீபிகை அப்படின்ற பத்திரிகை வந்துட்டு இருந்தது. அதுல இஞ்சிமேடு ஐசிங்கர் பூர்வாசிரமம், அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி, மகரிஷி வாசுதேவாச்சாரிய சுவாமி, புத்தங்கோட்டகம் சுவாமி, இந்த மாதிரி பெரிய பண்டிதர்கள், பெரிய சிங்கங்கள், ஜாம்பவான்கள்லாம் எழுதியிருக்கா. வியாசங்கள், நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காலக்ஷேப கிரந்தமாட்டமாவே வச்சுட்டு சேவிக்கலாம் அந்த பத்திரிகை. அவ்வளோ விஷயங்கள் வரும் அதுல. எல்லாம் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அதுல விஷயம் எழுதினவாள்லாம். அதுல இந்த பருத்திப்பட்டு திருவேங்கடாச்சாரிய சுவாமி தேவாதிராஜ நாம முக்தா கலாபம் அப்படின்னு ஒரு வியாசம் எழுதியிருக்கார், ஒரு கட்டுரை. தேவாதிராஜ நாம முக்தா கலாபம். முக்தா கலாபம் அப்படின்னா முத்துமாலைன்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் கூட தத்துவங்களால் கோர்க்கப்பட்ட முத்துமாலைன்னு தத்துவ முக்தா கலாபம் பண்ணி பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பித்தாரோ இல்லையோ, அந்த மாதிரி தேவாதிராஜனுடைய நாமங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நாமமும் ஒரு முத்து, அந்த முத்துக்களை எல்லாம் தொகுத்து தொடுத்து ஒரு மாலையாக பண்ண முத்து மாலையாக அந்த வியாசத்தை சுவாமி பண்ணினர். அதிலே கிட்டத்தட்ட 118 திருநாமங்களுக்கு மேல தேவ பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அனுபவிக்க வேண்டிய திருநாமங்கள். அப்படி பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு நம்மாழ்வார் சாதித்தார் திருவாய்மொழியிலே. அந்த மாதிரி சொல்றது உண்டு. ஆனால் பல அவதாரங்களிலே எம்பெருமானுக்கு ஏற்பட்ட திருநாமத்தை எல்லாம் சேர்த்து சொல்லி இதெல்லாம் இந்த பெருமாளுக்கு தான் அப்படின்னு பொதுவா நாம ஒரு பெருமாள் விஷயமா அனுசந்திக்கிறது வழக்கம். அப்படி இல்லாமல் இவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட திருநாமங்கள் பிரத்யேகமா 118 திருநாமங்கள் இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அத்தனை திருநாமங்கள், அதை கொண்டே ஒரு அஷ்டோத்திரம் பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம்படியாக அமைந்த அத்தனை திருநாமங்கள். எதுக்காக இது அடியேன் இத்தனை தூரம் நீட்டி முழக்கி சொல்றேன்னா, அத்தனை ஆச்சாரியர்கள் ஆழங்கால் பட்டு அனுபவித்த பெருமாள், மண்டி கிடந்த பெருமாள் இவன். இதெல்லாம் இவனுடைய திருநாமங்கள். பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். தாயாருக்கு பெருந்தேவி தாயார், மகாதேவி, பார்கவி அப்படின்னு எல்லாம் திருநாமங்கள். தாயார் தனிக்கோயில் நாச்சியார். பெருமாளை பார்த்த மாதிரி கிழக்கே திருமுக மண்டலத்திலே சேவை சாதிக்கக்கூடியவளான தாயார், ஆச்சரியமான தாயார். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி பாடி பிரம்மச்சாரிக்கு ஸ்வர்ணம் மழையை பொழிவித்த தாயார். லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் இந்த தாயாருடைய அனுகிரகத்தினாலே எத்தனையோ ஏழை பிராமண பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து கோடி கன்னியகாதானம் லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் என்ற திருநாமம் பெறுவதற்கு காரணமாக இருந்த தாயார். மகா சம்பத்கரமான தாயார், மகா வரப்பிரசாதி. இவ்வளவு போல சக்தி வாய்ந்த தாயார் வேறெங்கும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிஜமாவே கருணையே வடிவான தாயார். எம்பெருமானுடைய விமானத்திற்கு புண்ணிய கோட்டி விமானம்னு பெயர். ஆச்சரியமா
சேவித்த மாத்திரத்திலே கோடி புண்ணியங்களை ஏற்படுத்தக்கூடியதான விமானம். பொதுவா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவா. எம்பெருமானுடைய கோபுரத்தை சேவித்த மாத்திரத்திலே கைய கூப்பணும், சேவித்த மாத்திரத்துல கைய கூப்பிடணும். ஏனால் ராமானுஷருடைய கட்டளைகள் அப்படின்னு 6000 படி குரு பரம்பரையில சிலதெல்லாம் தொகுத்திருக்கா. அது 82 வார்த்தைகள் அப்படின்னு அவருடைய கட்டளைகள் தொகுத்திருக்கா. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய சந்நிதிகளையும் கோபுரங்களையும் பார்த்தால் இவை வெறும் கட்டடங்கள் அல்ல, சாட்சாத் எம்பெருமான் உரைகின்ற இல்லங்கள் என்று உணர்ந்து பார்த்த மாத்திரத்தில் அஞ்சலி பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. கோபுரத்துக்கெல்லாம் பிரதிஷ்டை உண்டு. சம்பரோக்ஷணம் பண்றச்ச கோபுரத்துக்குன்னு தனியா பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி ஹோமம் எல்லாம் பண்ணி சம்பரோக்ஷணம் பண்றாளோ இல்லையோ. அதனால கோபுரம்ன்றது ஏதோ நம்ம ஆத்து பில்டிங்கு, ஒரு ஆர்ச், எலிவேஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பெருமாள் ஆட்டுமா தாயாராட்டுமா கோபுரம்னு சொல்லக்கூடியதும் நம்ம கை கூப்புவதற்கும் சேவிப்பதற்கும் உரியது. அதனால கோவிலுக்கு உள்ள போய் பெருமாளை சேவிக்கலன்னாலும் பரவாயில்ல, ராஜகோபுரத்தை சேவிக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதை விட பல மடங்கு பிரதானம் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்தை சேவிப்பது. அந்த விமானமாக பெருமாளே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு மரீச்சி விமானார்ச்சனா கல்பம் அப்படின்ற கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விமானத்திலே பெருமாள் உரைகிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அது ஒண்ணும், விமானமாக பெருமாளே இருக்கிறார் அப்படின்றத ஒண்ணும். கோவிலுக்கு உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு யாருக்கு முடியறதோ, யார் போய் சேவிக்கிறாளோ அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகமானது ஏற்படுகிறது. ஒருவேளை கோவிலுக்கு உள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியாதவா, நோய்வாய்ப்பட்டவா, வயசானவா, ஏதோ வயிற்று புழப்புக்காக அப்படி எப்படியும் ஓடிட்டு இருக்கிறவா, அவள்லாம் பிரத்யேகமா கோவிலுக்கு போய் சேவிக்க முடியாம போறது, அவளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னா நன்னா உண்டு. கோபுரமும் விமானமும் கண்ணில் தெரிஞ்ச மாத்திரத்துல சேவிச்சா அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி சேவித்த மாத்திரத்தினாலேயே கோட்டி புண்ணியங்களை அருளக்கூடியதான விமானம் புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய விமானத்திற்கு பெயர். தாயாருடைய விமானத்துக்கு கல்யாண கோட்டி விமானம்னு பெயர். கல்யாணம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். தாயாருடையதான இந்த விமானத்தை சேவித்த மாத்திரத்திலே சேவிப்பவர்களுக்கு நிறைய மங்களங்களை, கோடி மங்களங்களை அனுகிரகிக்கக்கூடிய வரப்பிரசாதமான ஒரு விமானம். இந்த பெருந்தேவி தாயாருக்கு எத்தனை மாங்கல்யம், எத்தனை மங்களங்களை அருளக்கூடிய தன்மை உண்டோ அது அத்தனையும் இந்த விமானத்திற்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம். கல்யாண கோட்டி விமானம் அப்படின்னு ஆச்சரியமான திருநாமம். தீர்த்தம் அப்படின்னு பார்த்தா நிறைய தீர்த்தங்கள் ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை அங்கங்க அப்படியே அனுபவிக்கலாம். ஆனா பிரதானமான தீர்த்தம் அப்படின்னு பார்த்தால் அனந்த சரஸ்னு சொல்லக்கூடியதான பெரிய புஷ்கரிணி. அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய இந்த வசந்த புஷ்கரணியிலேதான் தீர்த்தவாரி உற்சவங்கள்லாம் நடக்கிறது. பெருமாள் ஆச்சரியமா ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து அவபிரதோத்சவங்கள்னு சொல்லக்கூடிய சக்கர ஸ்நானங்கள் நடக்கக்கூடியதான உத்தமமான புஷ்கரிணி. இந்த புஷ்கரணிக்குள்ளேதான் 40 வருஷங்களுக்கு ஒருமுறை சேவை சாதிக்கக்கூடிய புராணவரதன் என்றும் பிராச்சீன வரதன் என்றும் பெயர் பெற்ற அத்திவரதர்னு சொல்லக்கூடிய வசந்த எம்பெருமான் அதி ஆச்சரியமாக தன்னுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன்னகையிலேயே மயக்கக்கூடிய பெருமாள் இவன். ஒரு முறை போய் சேவித்தா ஏதோ 40 வருஷத்துக்கும் ஒரு முறை வர பெருமாளாம் இவர். ஒரு முறை சேவிச்சா எடுத்து போறோம் அப்படின்ற எண்ணமே வராது. என்னைக்கு பெருமாள் திரும்ப அனந்த சரஸ்ல போய் சயனிக்கிறாரோ அது வரைக்கும் எத்தனை முறை சேவிக்க முடியுமோ அத்தனை முறை சேவிக்கலாம்னு எல்லோரும் ஆசையோடு கூட படையெடுத்து போய் சேவித்த பெருமாள். அத்தனை ஆச்சரியமான பெருமாள். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான, அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான புஷ்கரணி. இந்த எம்பெருமான பத்தி விசேஷமா விஸ்தாரமா முழு விவரங்களையும் ஒரு நாள் தனியா அனுபவிக்க போறோம் இந்த காஞ்சிபுர திவ்ய வைபவ தொடர்லேயே. இது அனந்த சரஸ்னு சொல்லக்கூடியதான பிரதான தீர்த்தம். இது போக சேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குச்சல தீர்த்தம் அப்படின்னு பல தீர்த்தங்கள் உண்டு அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இதுல இந்த பிரதானமானது அனந்த சரஸ்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம்னு பார்த்தோம். அதே மாதிரி கோவிலுக்கு பின்பக்கமா ஒரு குளம் இருக்கு, ஒரு புஷ்கரணி இருக்கு. அதுக்கு பத்ம தீர்த்தம்னு பெயர். அந்த பத்ம தீர்த்தத்தில இருந்துதான் பெருந்தேவி தாயாருடைய அவதாரம் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அது போக பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு. அது பிரம்மா எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்காக ஏற்படுத்திய கிணறு. அது பிரம்மா தன் கையாலேயே நிர்மாணம் பண்ணிய கிணறு. அந்த கணத்து தீர்த்தத்தை கொண்டு பிரம்மா எம்பெருமானுடைய திருவாராதனங்களை எல்லாம் பல காலம் பண்ணிட்டு வந்தார். யாகமெல்லாம் பண்ணி பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்தோடு கூட பிரம்மாவுக்கு சேவை சாதித்து
பிரம்மாவினிடத்துல என்ன வேணும்னு கேட்க, உன்னை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சேவை கொடுத்துட்டேன், இப்படியே பல வருஷங்கள் கடைசி வரைக்கும் எழுந்தருளி இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க, சரின்னு பெருமாள் அர்ச்சாவதாரமா விக்கிரகமா அஸ்திகிரி மலை மேல கோவில் கொண்டு எழுந்தருளிட்டான் சாஸ்வதமா. உடனே பிரம்மா கிளம்பி போயிடல. பல வருஷங்கள் அந்த எம்பெருமானை சாஸ்திரம் சொன்னபடி ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். ஆராதனம் பண்ணணும்னா பெரும் பிரதானமா தீர்த்தம் வேணுமோ இல்லையோ, அதனால சுத்தமான பூமி தீர்த்தம் வேணும்ன்றதுக்காக பிரம்மாவானவன் தன் கையால ஒரு கணரை நிர்மாணம் பண்ணி அந்த கணத்து தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வந்தான். அந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம்னு பெயர். அது விஸ்வக்சேனர் சன்னதி அருகே இருக்கக்கூடியதான கிணறு. அது போக யாகம் எல்லாம் பண்ணினா, யாகம் முடிகிற சமயத்துல முடிஞ்சு போனா விட்டு அவபிருத ஸ்நானம் அப்படின்னு அந்த யாகத்தினுடைய அங்கமா ஒரு மங்கள ஸ்நானம். இப்ப பிரம்மோற்சவத்தினுடைய பூர்த்தியிலே மங்கள ஸ்நானமா அதுக்கு அங்கமா தீர்த்தவாரி அப்படின்னு பெருமாள் சக்கரத்தாழ்வாரெல்லாம் சேர்ந்து பக்தாள்லாம் தீர்த்தமாடுறது போல, ஒரு யாகம் முடியறது அப்படின்னா அந்த யாகத்தினுடைய அங்கமா நல்ல விதமா பூர்த்தியானதை கொண்டாடக்கூடிய விதத்திலே ஒரு மங்கள ஸ்நானம் பண்றதுன்றது வழக்கம். அது யாகத்திலே கூட சேர்த்து சொல்லப்பட்டது. அது பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம் கிடையாது, எல்லாரும் பண்ணியானும். அது பண்றது மகா விசேஷம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நானத்திற்கு அவபிருத ஸ்நானம்னு பெயர். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு தொண்டரடிப்புடிகள் பெரிய பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். இங்கே மாமுனின்னு சொல்லப்பட்டது விஸ்வாமித்திரரை. விஸ்வாமித்திரர் எத்தனையோ முறை யாகம் பண்ணணும்னு அவர் முயற்சி பண்ணி எத்தனையோ தடங்கல்கள் யாகமே பண்ண முடியாம போயிடுத்து. கடைசியில தசரதன் கிட்ட போய், உங்களுடைய பசங்க 2 பேரும் அனுப்பி வைங்க என்னோட, அவளுடைய பாதுகாப்பிலே நல்லபடியா நான் யாகம் பண்றேன்னு பிரார்த்திக்க, பெருமாளும் இளைய பெருமாளும் போய் ரக்ஷணம் பண்ணினா அவளுடைய பாதுகாவல்ல நல்லபடியா யாகம் பூர்த்தி ஆச்சு. அதுக்கு முன்னால எத்தனையோ முறை விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணார், தோத்து போயிடுத்து. யாகமே பூர்த்தி ஆல. யாகம் பூர்த்தி ஆனாதானே அவபிரத ஸ்நானம் ஆகும். யாகமே பூர்த்தி ஆல, அதனால அவபிரதமே பண்ணலையா விஸ்வாமித்திரர் ஒரு முறை கூட. இப்ப சக்கரவர்த்தி திருமகன் ரட்சித்து கொடுத்து விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் பண்ணி நல்லபடியா யாகம் பூர்த்தி ஆயிடுத்து. எம்பெருமான் கூடவே இருக்கான். இதுக்கு மேல என்ன பயம்? தைரியமா அவபிரத ஸ்நானம் பண்ண வேண்டியது தானே. அவபிரதம் ஆடுதல் அப்படின்னா நாம அவபிரத ஸ்நானம் பண்றது, நாம போய் குளிக்கிறது, மூழ்கிறது. அவபிரதம் ஆட்டு வித்தல் அப்படின்னா இன்னொருத்தரை பண்ண வைக்கிறது. யார் யாகம் பண்றாலோ அவ தானே அவபிரத ஸ்நானம் பண்ணணும். அப்ப விஸ்வாமித்திரர் தானே பண்ணணும். இத்தனை நாள் யாகமே பூர்த்தி ஆகாம தடங்கள் வந்தபடினால பயந்துண்டு அவபிரத ஸ்நானமே பண்ண முடியாம போயிட்டு தவறால, இப்ப எம்பெருமான் அவரை நல்லபடியா தைரியமா யாகத்தை பூர்த்தி பண்ண வச்சு அவபிரதம் ஆட்டு வித்தான். விஸ்வாமித்திரர் அவபிரத ஸ்நானம் பண்ணும்படியாக தைரியமா நின்று பாதுகாத்தான் பெருமாள். அப்படி பண்ணின எம்பெருமானே அப்படின்னு கொண்டாடுறாரோ இல்லையோ, அதுதான் வசந்த அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி பிரம்மாவானவன் அஸ்வமேத யாகம் பண்ணினா, அஸ்வமேத யாக பூர்த்தியில அதனுடைய அங்கமா அவபிரத ஸ்நானம் பண்ணணுமோ இல்லையோ, அது பண்றச்சே இந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய ரெசிடியூன்னு சொல்றோமே இங்கிலீஷ்ல, அந்த கறி போல இருக்கக்கூடியது, அந்த சாம்பல் பஸ்மம் போல இருக்கக்கூடியது, அதிலே எரிந்து கருகிய குச்சங்கள், தர்பைகள், இதெல்லாம் அப்படியே ஒரு கசடுகள் மாதிரி அப்படியே ரெசிடியூ மாதிரி இருக்கும். அந்த அக்னி எல்லாம் அணைந்தா விட்டு, நெருப்பு அக்னி தகதகான்னு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சு அதெல்லாம் எடுக்கிறது இல்ல, எல்லாம் அணைஞ்சா விட்டு அங்க கரியும் சாம்பலுமா இருக்குமோ இல்லையோ, அதையெல்லாம் என்ன பண்ணணும், அதுக்குன்னு சில ப்ரொசீஜர், அதுக்குன்னு சில மந்திரங்கள், அதப்படி அதெல்லாம் கிரகிச்சு எடுத்துட்டு போய் ஒரு புஷ்கரணியிலே ஒரு தீர்த்தத்திலே கரைத்து அதிலே தீர்த்தமாட வேண்டும் அப்படின்னு ஒரு அங்கம் யாகத்திலே. அந்த யாக குண்டத்திலே இருக்கக்கூடியதான அந்த கடைசியில இருக்கக்கூடிய சேஷம், அந்த ரெசிடியூன்னு சொல்றோமே, அதுக்கு குச்சம் அப்படின்னு பெயர். பொதுவா குச்சம் அப்படின்னா தர்பையை சொல்றது. நிறைய தர்பைகள் பயன்படுத்துறா, அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போடுறது, அதனால அத குச்சம் அப்படின்னு சொல்றதே வழக்கம். அந்த யாக குண்டத்துல இருக்கக்கூடிய கரிய கூட அதை கொண்டு ஒரு தீர்த்தத்துல கரைச்சிட்டு அங்க ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரம்மா அந்த குச்சத்தை கொண்டு கரைச்சிட்டு ஸ்நானம் பண்ண தீர்த்தத்துக்கு குச்ச தீர்த்தம், குச்சல தீர்த்தம் அப்படின்னு பெயர். அது எங்க இருக்குன்னா, நேத்து பார்த்த மாதிரி பிருந்தாவன வீதியிலே கேதாண்டப்பட்டி சுவாமி, கருடபுரம் சுவாமி, கோழியாலம் சுவாமி, இந்த 3 சுவாமிகளினுடைய பிருந்தாவனம் இருக்கு. அந்த 3 பிருந்தாவனமே இந்த குசல தீர்த்தத்தினுடைய கரையில தான் இருக்கு. ஒரு காலத்துல இந்த தீர்த்தம் அப்படியே பல பல பலான்னு முகம் பார்த்தா தெரியக்கூடிய அளவுக்கு விசேஷமா இருந்த தீர்த்தம்.
காஞ்சிபுரத்துல இருந்த வைதிகால் பரமைகாந்திகள் எல்லாம் இந்த தீர்த்தத்துல போய் தான் தீர்த்தமாடின்னு இருந்தா. இப்போ எல்லாரும் அனந்த சரஸ்த தீர்த்தமாடுறா. அதுக்கும் முன்னால ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னால வள்ளக்குளம் அப்படின்னு ஒரு தீர்த்தம், ஒரு புஷ்கரணி இருந்ததாகவும், அதுல நாவல்பாக்கம் சுவாமி முதலான சுவாமிகள், இஞ்சிமடை சிங்கர், கோழியாளம் சுவாமி அவள்லாம் தீர்த்தமாடினதாகவும் பெரியவாள்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி மகான்கள் மூழ்கி தீர்த்தமாடுறதுக்கு நிறைய தீர்த்தங்கள் உண்டு காஞ்சிபுரத்திலே. அதிலே இந்த குச்சல தீர்த்தம்னு சொல்லக்கூடியது பிரம்மா அந்த யாக குச்சலத்தை கொண்டு போய் கரைச்சி ஸ்நானம் பண்ண தீர்த்தம்னு, அது இன்னைக்கும் நம்மளால சேவிக்க முடியறது. அது போக ஒரு க்ஷேத்திரத்துல நதி இருந்தா அந்த நதியும் தீர்த்தம்னு கணக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே பாயக்கூடிய வேகவதி நதிக்கு நடுவே பெருமாள் அணையாவும் படுத்துண்டபடியினாலே எம்பெருமானுடைய சம்பந்தம் உண்டு அந்த தீர்த்தத்துக்கு, அந்த நதிக்கு. ஆகையினாலே வேகவதி நதியும் ஒரு தீர்த்தம். இதெல்லாம் போக ராமானுஜர் காலத்திலே விந்தியமலை காடுகளிலிருந்து பெருமாளும் பிராட்டியும் வேடவனும் வேடுபட்சியுமாக ராமானுஜரை காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே சேர்த்தா. அங்க வந்து பார்த்தா ஸ்திரீகள் எல்லாம் ஒரு கணத்தங்கரையில குடத்தை வச்சுட்டு தீர்த்தத்துக்காக காத்துட்டு இருந்தா, தமிழ்ல பேசிட்டு இருந்தா. அம்மா இது எந்த ஊர் அப்படின்னு சுவாமி கேட்கிறார், ராமானுஜர் கேட்கிறார். என்ன சுவாமி பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவராட்டமா இருக்கேர், அதோ தேவப்பெருமாளுடைய புண்ணிய கோட்டி விமானம் தெரியறது, அதை பார்த்துமா உமக்கு எந்த ஊர் அப்படின்னு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறா. இவர் சுவாமிக்கு தூக்கி வாரி போடுறது. இப்பதான் கங்கை கரையில எம்பார் சொன்னார், உன்னை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா, தப்பிச்சு போயிடன்னா அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்தோம், வழி தெரியாம காட்டுல மாட்டின்றோம். ஒரு வேடனும் வேடுவச்சியும் நம்மளை காப்பாத்தினா, அந்த அம்மா பாவம் வயசானவாளா இருந்தா தீர்த்தம் ஓணும்னு கேட்டா, நான் போய் பக்கத்துல எங்கேயான கிணறு இருந்தா பார்த்து தீர்த்தம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்தேன். எப்படி விந்தியமலை காட்டுல இருந்து வந்து சில மணித்துளிகள்ல காஞ்சிபுரம் வந்துடுத்தோ அப்படின்னு சுவாமிக்கு ஆச்சரியம். அப்ப புரிஞ்சுட்டார், வந்தவா வேறு யாரும் இல்ல, அந்த புண்ணிய கோட்டி விமானத்துக்கு கீழே உரைபவனான பேரருளானனும் கல்யாண கோட்டை விமானத்துக்கு கீழே உரைபவளான பெருந்தேவியும் ஆகிற நம்முடைய தாயாரும் தோப்பனாரும் தான் அப்படின்னு சுவாமி புரிஞ்சுட்டார். அப்படி சுவாமியை எதிரிகளினுடைய சூழ்ச்சியிலே அகப்பட்டு கொண்டு பிராணனை விட்டுவிடாமல் நமக்கெல்லாம் காப்பாற்றி கொடுத்த பெருமாள் தாயாரை வாழலாம். நமக்கெல்லாம் மார்க்கதர்சியா ஆச்சாரியனா இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி அப்படின்னு சுவாமியை கொண்டாடுறோம். வைகுண்டம் போறதுக்கு வழிகாட்டி கொடுத்தவர் எம்பெருமானார் ராமானுஜர்னு. அவரை கங்கையிலேயே மூழ்கடித்து கதையை முடிச்சுடாம நமக்காகவெல்லாம் மீட்டு கொடுத்தவர்கள். அவருடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்த பெருமாள் பிராட்டிவா. அப்போதான் சுவாமி பந்தவா பெருமாள் பிராட்டி அப்படின்னு உணர்ந்து ஆத்துக்கு போய் சேர்றார். அம்மாவினிடத்திலே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார். அம்மா அப்படியே பதறி போட்டா, இருக்கிறது ஒரே புள்ள, அப்பாவும் போயாச்சு, உனக்கு எதாவது ஆயிருந்தா என்னடா அப்பா பண்றது அப்படின்னு அம்மாவானவள் தவிச்சு போயிடுறா. சரி கொஞ்ச நாள் எங்கேயும் போகாம பாடம் கேட்கறேன் அது இதுன்னு எங்கேயும் போகாம நடந்ததெல்லாம் மறந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துல பேசாம இருன்னு சொல்றா. அப்போ பக்கத்துல தேவ பெருமாள் சன்னதியினுடைய கிழக்கு கோபுர வாசல்ல தான் சுவாமி வாழ்ந்த திருமாளிகை, உடையவர் திருமாளிகைன்னு இப்பவும் இருக்காங்க. அந்த ஆத்துல சுவாமி அம்மாவோட தாயாரோட கூட இருந்துருக்கார். அப்போ சன்னதிக்கு போய் சேவிக்கிறச்ச பரம பாகவதோத்தமரான திருக்கச்சிலம்பிகளோட சமாகமம் ஏற்படுகிறது. அவரிடத்துல நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கூறப்படுறார். ராமானுஷா கவலைப்படாதங்கோ, இந்த பெருமாள் நம்பினவால ஒரு நாளும் கைவிட மாட்டான். என்னைக்கு நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து புறப்பட்டு இவன் திருவடிவாரத்துக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து இவனுடைய பொறுப்பு நீங்க, உங்களை ஒன்னும் ஆக விடும்படியா பண்ண மாட்டான் பெருமாள். எங்கேயும் எப்போதும் எப்படியும் வந்து ரட்சிக்க கூடியவன் இவன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க குழம்பு நிக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாத்தியாரண்ட பாடம் கேட்டு இருந்தோம், அந்த பாடம் நின்னு போயிடுத்து, வாத்தியாரே நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். அப்படி நாம என்ன பண்ணிட்டோம், ஏன் இப்படி நடக்கிறதுன்ற ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க நீங்க இப்போ. அதனால அடுத்தது மேல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணணும்ன்றத பெருமாளை கேட்டுவிடலாம். ராமானுஜருக்கு என்ன வழி காட்டுறீங்கன்னு பெருமாளை கேட்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி வெறும காலங்கடத்தின் இருக்காம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாலக்கணற்ற தீர்த்தத்தை கொண்டாந்து பெருமாளுக்கு சமர்ப்பிங்கோ. அப்படின்னா நீங்க ஒரு ராத்திரியில தீர்த்தம் எடுத்துட்டு வரேன்னு புறப்பட்டு வந்தா ஒரு கிணத்தடிக்கு வந்து சேர்ந்தங்களே, அது சாலையோரமாக இருக்கக்கூடிய கிணறுன்றபடினால சாலை கிணறுன்னு பெயர் அதற்கு. அந்த தீர்த்தத்திலே பெருந்தேவி தாயாருக்கு ரொம்ப ஆசை போல் இருக்கு. அதனாலதான் தீர்த்தம் வேணும்னு கேட்டு உங்களை அந்த தீர்த்த கிணறு கரைக்கு கொண்டாந்து விட்டுருக்கா தாயார். அதனாலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரொம்ப விசேஷமா பிரீத்தியான அந்த தீர்த்தத்தை நீங்க தினம் கொண்டாந்து சமர்ப்பிச்சுருங்கோ அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் நியமிக்க
சுவாமி அன்னையில இருந்து சாலக்கிணறு தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிக்கிறது அப்படின்ற வழக்கத்தை வச்சுட்டு இருந்தார். இப்படி பெருமாளும் பிராட்டியுமே அர்ச்சாவதாரத்தை விட்டுட்டோ வேடனும் வேடுவச்சியுமா விபவாவதாரத்திலே வந்து ராமானுஜருக்கு காட்டி கொடுத்து அதனுடைய மகிமையை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக இவருக்கு எடுத்துரைத்து அந்த தீர்த்தத்தை கொண்டு தங்களுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விடாம திருவாராதனங்கள் எல்லாம் கண்டருள்றா அப்படின்னா அது பெருமாள் பிராட்டியினுடைய திருவுள்ளத்திற்கு எத்தனை தூரம் உகந்த தீர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆகையினால அந்த சாலக்கிணத்தையும் ஒரு தீர்த்தமா வச்சுக்கலாம். இந்த சாலக்கிணத்துக்கு வருஷத்துல ஒரு நாள் பெருமாள் எழுந்தருளி அந்த தீர்த்தத்தாலே திருமஞ்சனம் கண்டருளி அனுஷ்டான குல உற்சவம் என்பதாக உற்சவமும் கண்டருளுகிறான். அத உற்சவங்களை பத்தி அனுபவிக்கிறச்ச விவரமா அனுபவிக்கலாம். இன்னைக்கும் கார்த்தால முதல் திருவாராதனம் சாலக்கிணறு தீர்த்தத்தில இருந்துதான். அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வரத்துக்காக போற சுவாமி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நன்னா ஆச்சாரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவரா ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியவரா தலைக்கு தீர்த்தம் ஆடிட்டு நடந்தே போய் அந்த தீர்த்தத்திலேயே ஜலத்தை எடுத்து அந்த வெள்ளி குடத்தை அலம்பி சுத்தம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு திரும்ப வண்டியில எல்லாம் ஆட்டோல எல்லாம் ஏறி வராம அங்கே இருந்து நடந்தே வந்து அந்த தீர்த்தத்தை சமர்ப்பித்தால் அதை கொண்டுதான் பெருமாளுக்கு விஸ்வரூபம் முதல் திருவாராதனம் எல்லாம் இன்னைக்கும் ஆறுது. அப்படி எம்பெருமானும் பிராட்டியும் 1000 வருஷங்களுக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தமானபடியினாலே அந்த அனுஷ்டான குலம்னு சொல்லக்கூடிய சாலக்கிணறு தீர்த்தமும் ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு பார்த்தால் கிருதயுகத்திலே பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம். பிரம்மா அஸ்வமேத யாகத்தை கிருதயுகத்துலதான் பண்ணினார். இப்ப கிருதயுகத்திலே பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம். திரேதா யுகத்திலே கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானைக்கு பிரத்யக்ஷம். துவாபர யுகத்திலே தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு பிரத்யக்ஷம். கலியுகத்திலே சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாம் என்று கொண்டாடப்பட்ட கைங்கரிய ஸ்ரீமானான திருவனந்தாழ்வானுக்கு ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷம். இது தவிர பிருகு மகரிஷி நாரத மகரிஷி இவாளுக்கெல்லாமும் பெருமாள் பிரத்யக்ஷம். அர்ச்சாவதாரத்திலே திருக்கச்சி நம்பிகள் முதலான எத்தனையோ ஆச்சாரியர்களோடு உறவாடி இருக்கிற பெருமாள், உரையாடி இருக்கிற பெருமாள். இங்கே பெருமாள் பிரதிஷ்டை திருவாராதனம் உற்சவங்கள் இதெல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திராகம ரீதியில தான் நடக்கிறது. மங்களாசாசனம் அப்படின்னு பார்த்தால் திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு 3 ஆழ்வார்கள் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணிருக்கா. 3 ஆழ்வார்களுடைய பாசுரத்தை சேர்த்து மொத்தம் 7 பாசுரங்கள் தேவப்பெருமாளுக்கு மங்களாசாசனமாக அமைந்தவை. ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் எத்தனையோ மகான்கள் இந்த எம்பெருமானுடைய அழகிலும் குணத்திலும் மகிமையிலும் மண்டி கிடந்து அந்த அனுபவத்தின் வெளிப்பாடா நிறைய ஸ்தோத்திரங்களையும் பிரபந்தங்களையும் பண்ணியிருக்கா. அதுல முக்கியமானதா மாத்திரம் சொன்னாலும் கூட ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு திருக்கச்சி நம்பிகள் இவன் விஷயமாக தேவராஜாஷ்டகம் அப்படின்னு ஒரு அஷ்டகம் பண்ணிருக்கார். சுவாமி கூரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவம் பண்ணிருக்கார். நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் நியாச தசகம் என்ன, வரதராஜ பஞ்சாசத் என்ன, அடைக்கலப்பத்தென்ன, மெய்விரத மான்மியம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்ன, அர்த்த பஞ்சகம் என்ன, இப்படி 6 வார்த்தைகளை அருளி செய்த அருளாள பெருமாளுக்கு 6 பிரபந்தங்களை சமர்ப்பித்த வள்ளல் நம்முடைய சுவாமி. சுவாமியினுடைய காலத்திற்கு பிறகு சோழசிம்மபுரம் சண்டமாரதம் தொட்டையாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாத்மா நேத்து பார்த்தோம். அவருக்காக தான் பெருமாள் திருக்கடிகை தக்கான் குளக்கரைக்கு போய் கருட சேவையிலே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. அந்த சுவாமி பண்ணது ஸ்லோக பஞ்சகம்னு சொல்லக்கூடிய ஒரு 6 ஸ்லோகங்கள். 5 ஸ்லோகங்களும் ஒரு பலசூத்தியுமா தேவாதிராஜன் விஷயமா பண்ணப்பட்ட ஸ்லோக பஞ்சகம். அவர் காலத்திற்கு பிறகு சுவாமி மணவாள மாமுனிகள் தேவப்பெருமாள் விஷயமா பண்ணின தேவராஜ மங்களம். அப்புறம் அத்வைத மத பண்டிதரான அப்பைய தீட்சிதர், அவர் வரதராஜ ஸ்தவம்னு கூரத்தாழ்வான் பண்ண ஸ்தோத்திரத்தினுடைய பெயரிலேயே அவர் ஒரு வரதராஜ ஸ்தவம் பண்ணிருக்கார். அதுவும் ஆச்சரியமான அர்த்தங்களையும் அனுபவங்களையும் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம். பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்திலே விசிஷ்டாத்வைதிகளாக இருக்கக்கூடியவர்களை தவிர பிறர் பண்ண ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணுவதோ அனுபவிப்பதோ வழக்கத்தில் இல்லை. அப்படி பண்றதுக்கு இல்லை, பண்றது இல்லை. ஆனால் அப்பைய தீட்சிதர் ஒரு அத்வைத பண்டிதராக இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் பூரணமா சேவித்து சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களிடத்திலும் சுவாமி தேசிகனிடத்திலும் ஒரு தனி தேவதா விசுவாசம் வைத்துக் கொண்டிருந்தவர். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே கரை கண்டவராகவும் இருந்தார் அப்பைய தீட்சிதர். அவர் கடைசி காலத்துல விசிஷ்டாத்வைத்தியா போயிட்டாருன்னு சொல்றதும் கூட உண்டு. அது எத்தனை தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது.
ஆனா அத்வைத கிரந்தங்கள் எல்லாம் பெரிய கிரந்தங்கள் எல்லாம் அவர் பண்றார். ஆகையினாலே இந்த வரதராஜஸ்தவம் முழுக்க எதுவுமே நம்ம சித்தாந்தத்துக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இல்லாமல் இருக்கிறபடியினாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை ஆதரித்தார்கள். அப்படி அப்பை தீட்சிதர் பண்ணின வரதராஜஸ்தவம் ஒண்ணும், அரசாணிப்பாலை வெங்கடாத்வரி மகாகவி லக்ஷ்மி சகஸ்திரம் எல்லாம் பண்ண ஆச்சாரிய புருஷர் அவர் ஹஸ்திகிரி சம்பு அப்படின்னு வரதாபியுதய சம்பு அல்லது ஹஸ்திகிரி சம்புன்னு சொல்லக்கூடியதான ஒரு சம்பு காவியம். கத்தியம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், உரைநடை. பத்தியம் அப்படின்னா ஸ்லோகங்களா கவிதைகளா இருக்கும். சம்பு அப்படின்னா கத்தியமும் பத்தியமும் சேர்ந்தது. ஸ்லோகம் இருக்கும், நடுவுல அப்படியே வச்சனம் டைலாக் வரும், திரும்ப ஸ்லோகம் வரும், அப்புறம் டைலாக் வரும். சங்கல்ப சூரியோதய மாட்டமான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சம்பு காவியம்னு பெயர். அந்த மாதிரி ஹஸ்திகிரி சம்புன்னு சொல்லக்கூடிய வரதாபியுதய சம்புன்னு ஒண்ணு சமர்ப்பித்தார். அதே வெங்கடாத்வரி மகாகவி ஸ்ரவணானந்தம் அப்படின்னு ஒரு கிரந்தமும் தேவப்பெருமாள் விஷயமா பண்ணினார். இதெல்லாம் முக்கியமானது. இன்னும் எத்தனையோ கணக்கில்லாத அப்படியே அடுக்கின்றே போலாம். எத்தனையோ கீர்த்தனைகள், தியாக பிரம்மம், அல்லூரி வெங்கடாத்வரி சுவாமி, இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த எம்பெருமானின் பெயரிலே நிறைய கீர்த்தனைகளை எல்லாம், பஜனை கீர்த்தனைகளை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி பலருடைய திருவுள்ளத்தையும் கொள்ளை கொண்ட பெருமான் இவன். இப்போ கோவில் அமைப்பு எப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே குறிப்பாக திவ்ய தேசங்களிலே பெரிய கோயில்கள் அப்படின்னு நிறைய உண்டு. உதாரணமா சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், திருவள்ளரை, மன்னார்குடி, அந்த மாதிரி பெரிய கோவில்கள் பட்டியல்ல காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சன்னதியும் இடம்பெறும். பரப்பளவினாலே ஏரியாவினாலே ரொம்ப பெரிய விஸ்தாரமான கோவில். கோவில் அமைப்பு மிக பெரியது. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உண்டு. ஆச்சரியமான சிற்பங்கள், கல்வெட்டுகள் நிறைய உண்டு. இன்னைக்கும் சிற்ப வேலைப்பாடை ரசிப்பவர்கள், ஆராய்ச்சி பண்ணுபவர்கள், ஆர்கியாலஜி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட வெள்ளக்காரால, ஃபாரின் காரால, டூரிஸ்ட் காரால எல்லாம் அழிச்சுட்டு வந்து அந்த ஆங்கிள் இந்த கோவிலை எக்ஸ்பிளைன் பண்றதையும் நிறைய இன்னைக்கும் பார்க்கலாம். ஒரு சிற்பத்தினுடைய வயசு, எந்த காலத்திலே செதுக்கப்பட்ட சிற்பம், இதுல மற்ற சிற்பங்களுக்கு இல்லாத வேலைப்பாடு நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு பலவிதமா இங்கிலீஷ்ல வாழ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத இன்னைக்கும் பல நேரங்கள்ல பார்க்கலாம். அப்படி பல அதிசயங்கள், பல அபூர்வங்கள், ஆச்சரியங்கள், அழகுகள், பொக்கிஷங்கள் புதிந்திருக்கக்கூடியதான ஒரு பெரிய சந்நிதி. பெருமாள், தாயார், ஆழ்வார், ஆச்சாரியால், பக்தி அப்படின்ற அனுபவத்துக்கு மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல உண்டு. இயற்கை சூழலும் ரொம்ப நல்லா இருக்கும். கோவிலுக்குள்ளே நிறைய செடி கொடிகள், தோட்டம் எல்லாம் உண்டு, தீர்த்தம் உண்டு, நல்ல குளிர்ந்த காற்று உண்டு. ஆச்சரியமான சந்நிதி. கோவிலுக்கு 2 வாசல். மேல வாசல்னு சொல்லக்கூடியது மேற்கு கோபுரம், அதுதான் பிரதான வாசல், பிரதான கோபுரம். எல்லா நாளும் திறந்திருக்கும், அது வழியாதான் உள்ள போறோம், வெளியில வரும். அது மேற்கு பார்த்தா மாதிரி இருக்கிறதுனால மேல வாசல், மேல கோபுரம், மேற்கு கோபுரம்னு பெயர் அதற்கு. அதுக்கு அப்படியே நேர் எதிர்பக்கம் பின்னால இருக்கக்கூடியது கீழ வாசல், கிழக்கு கோபுரம்னு பெயர். அந்த கோபுரம் நிரந்தரமா மூடிதான் வச்சிருப்பா. சில சமயங்கள்ல முக்கியமானவா மாத்திரம், கைங்கரியவரா மாத்திரம் போயிட்டு வர்றதுக்காக திட்டி வாசல்னு சொல்லக்கூடிய சின்ன கதவை ஓபன் பண்ணி அது வழியா போயிட்டு வர்றதுன்றது உண்டு. அதுவும் பெரும்பாலும் திறந்திருக்காது, மூடிதான் இருக்கும். இப்படி பல வருஷங்களாக மூடப்பட்டிருந்த இந்த கோபுரம் சமீபத்திலே அத்திவரதர் எழுந்தருளிய அந்த 40 நாள்களுக்கு மட்டும் பூரணமா திறந்து வைக்கப்பட்டு அந்த வழியா பக்தர்களை எல்லாம் உள்ள அனுப்பி பெருமாள் சேவை பண்ணி வச்சு பிரதான வாசலான மேற்கு கோபுரம் வழியா எல்லாரையும் வெளியில விட்டு இருந்தா. அந்த சமயத்திலே காஞ்சிபுரத்துக்கு போனவா அந்த கோபுரம் வழியா நுழையக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றிருக்கலாம். இந்த 2 கோபுரத்துல பின்வாசல் கோபுரமான கீழ கோபுரம் உயரம் ஜாஸ்தி, அகலம் குறைவு, உயரம் ஜாஸ்தி. முன்வாசல் பிரதான கோபுரமான மேல கோபுரம் உயரம் கொஞ்சம் குறைவு, அகலம் ஜாஸ்தி. இந்த பிரதான வாசல் கோபுரத்தை உள்ள நுழையிறோம். நுழைஞ்சோமானா முதல்ல நமக்கு நேர தெரியக்கூடியது ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்துக்கு இன்னும் ஒரு 50-60 அடி இடைவெளி விட்டு அதுக்கு நேரா இருக்கக்கூடியது இன்னொரு 4 கால் மண்டபம். இந்த மண்டபத்திற்கு ஒரு சிறப்பு, ஒரு விசேஷம் என்னன்னா, தேவப்பெருமாளுக்கு கோடை உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் நடக்கும். கோடை காலத்திலே பெருமாள் எழுந்தருளி நல்ல குளிர்ச்சியா திருமஞ்சனம் கண்டருளி உடம்புக்கு குங்குமப்பூ, சந்தனம் இதெல்லாம் இழைச்சி விழுதி காப்பெல்லாம் சாத்திண்டு அப்படியே ஏசியில இருக்கிற மாதிரி பெருமாள் சில்லுன்னு இருப்பார்.
நல்ல வாசனையா இருக்கக்கூடிய ஜாதி புஷ்பம், மல்லி புஷ்பம், தவனம், மறிக்கொழுந்து இதெல்லாம் பெருமாள் திருமேனியிலே சாத்தி, பெருமாள் திருமேனியிலே குங்குமப்பூவையும் சந்தனத்தையும் குழைத்து அப்படி மேல திருமேனி எல்லாம் அப்படி விழுதி காப்ப தெளிச்சு விட்டு, பன்னீரை எல்லாம் தெளிச்சு, அந்த வெயிலினுடைய உஷ்ணம் தாங்காமல் பெருமாள் அவஸ்தப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் திருமேனிக்கு எல்லா சீதளமான சைத்தியோபசாரங்களை எல்லாம் பண்ணி பெருமாளுடைய உடலையும் உள்ளத்தையும் குளிர்விக்க செய்யக்கூடிய உற்சவத்திற்கு கோடை உற்சவம்னு பெயர். அந்த உற்சவம் நடக்கக்கூடியது இந்த 2 மண்டபத்திலும் தான். அந்த உற்சவம் நடக்கிறச்ச ராஜகோபுரத்து வழியா நுழையறோம். ஒரு மண்டபம் இருக்கு, அது முதல் மண்டபம். அதுக்கு நேரா இருக்கக்கூடியது இன்னொரு மண்டபம், 2வது மண்டபம்னு பார்த்தோம். அந்த 2வது மண்டபத்துலதான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அங்கதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அதெல்லாம் நடக்கும். அங்க ஊஞ்சலம் கட்டி பெருமாள் அதுல ஊஞ்சலம் ஆடுவார். அப்போ தாயார் எங்க இருப்பா அப்படின்னா, பெருமாளுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய இந்த முதல் மண்டபத்துல தாயார் எழுந்தருளி இருப்பா. அங்க சர்வாலங்கார பூஷிதரா விசேஷமான பட்டு வஸ்திரங்களை எல்லாம் சாத்திண்டு, நிறைய திருவாபரணங்களை சாத்திண்டு, தலைக்கு பூவெல்லாம் சுத்திண்டு, நிறைய புஷ்பம் சாத்திண்டு, அப்படியே அழகா மாப்பிள்ளையாட்டமா பெருமாள் அந்த மண்டபத்திலே ஊஞ்சலாடின்னு இருப்பார் உபயநாச்சிமாரோட. எதிரில இந்த மண்டபத்துல பெருந்தேவி தாயார் மணப்பொன்னாட்டமா இங்க ஆச்சரியமா பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்திண்டு, நல்ல விசேஷமான மங்களகரமான பட்டு புடவை உடுத்திண்டு, நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு, தலை நிறைய புஷ்பத்தை வச்சுண்டு, நிறைய மாலைகளை எல்லாம் சாத்திக் கொண்டு, நித்திய யுவாவா மங்கள ஸ்வரூபினியா பெருந்தேவி தாயார் கல்யாண பொன்னாட்டமா இங்க ஊஞ்சலாடி கொண்டிருக்க, தாயார் தூரக்கேர்ந்து பெருமாள் ஊஞ்சலாடக்கூடிய அழகை ரசிப்பாள், பெருமாள் தூரக்கேர்ந்து தாயார் ஊஞ்சலாடக்கூடிய அழகை ரசிப்பார். இப்படி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பது போல பெருந்தேவி தாயார் பேரருளாள பெருமாளுடைய திவ்ய கட்டாட்சம், காதல் பரிமாற்றங்கள் நடக்கக்கூடியதான பாக்கியம் பண்ணின பேறு பெற்ற கொடுத்து வைத்த மண்டபங்கள் இந்த 2 மண்டபங்களும். அந்த மண்டபத்துல பெருமாள் பிராட்டி எழுந்தருளி இருக்கிறதா நினைச்சுண்டு அவளை கைய கூப்பிண்டு, இடது பக்கத்துல பார்த்தோமானா விசேஷமா அனந்த சரஸ் புஷ்கரணியினுடைய கரையிலே அமைந்திருக்கக்கூடிய 100 கால் மண்டபம், 100 கால்களை 100 தூண்களை கொண்ட மண்டபம், ஆச்சரியமான மண்டபம். இந்த மண்டபத்தை மணிக்கணக்கில் நின்று ரசிக்கலாம். அத்தனை நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் உண்டு. விசேஷமா ஒரு கல்லுல செதுக்கப்பட்ட சங்கிலி, சங்கிலின்றது என்ன, செயின்னு சொல்றோமோ இல்லையோ, அதை கம்பியை வளைச்சு 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 ஒரு செயின்ல இன்னொரு செயின், ஒரு செயின்ல இன்னொரு செயின் லிங்க் பண்ணி தானே அந்த சங்கிலியை உருவாக்குறா. அது கோல்டோ இல்ல இரும்பு சங்கிலியோ எதுவா இருந்தாலும் அப்படிதான் பண்றா. ஆனா ஸ்டோன்ல பண்ண சங்கிலி, அது ஒரு பாறையிலேயே பண்ண சங்கிலி. 2 சங்கிலியை ஒன்னாலாம் கோத்த பாறையில பண்ண முடியாதோ இல்லையோ, அந்த மாதிரி கற்களாலே செதுக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கிலி, அது மண்டபத்தினுடைய 4 மூலையிலையும் தொங்கிட்டு இருக்கும். அது பாக்குறதுக்கு ஆச்சரியமா எல்லோரும் பாப்பா. அந்த மாதிரி அந்த மண்டபத்துக்குள்ள எத்தனையோ ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் உண்டு. அந்த மண்டபத்திலே பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி பல்லவ உற்சவம் நடக்கும், நவராத்திரி உற்சவம் நடக்கும். தீர்த்தவாரி அன்னைக்கு பெருமாள் தாயார் பிரதார்த்தியர் வரதரெல்லாம் அங்க எழுந்தருளிதான் திருமஞ்சனம் ஆகும். அப்படி பெருமாளும் பிராட்டியும் எத்தனையோ நாள் அங்கே எழுந்தருளி பொன்னொழி சாத்தி உற்சவங்கள் நடக்கக்கூடியதான விசேஷமான மண்டபம் 100 கால் மண்டபம். அந்த மண்டபத்தையும் சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு நேர கொடிமரத்துக்கிட்ட போறோம். துவதஸ்தம்பத்தாண்ட விழுந்து சேவிக்கிறோம். துவதஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு பெருமாள் சன்னதிக்குள்ள நுழையலான்னு நுழையறச்ச அங்கே ஒரு சின்ன கோபுரம், ஒரு வாசல் வருது. அதற்கு தொண்டரடி பொடி அப்படின்னு பெயர். தேவப்பெருமாள் ஒரு முறையும் புறப்பாடு போறச்ச அங்கிருந்து வெளியில வந்துடுவார் சாதாரணமா. திரும்பி புறப்பாடாயி ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்றச்ச நேர நுழைஞ்சு நேர போயிட மாட்டார். அந்த கோபுர வாசப்படி கிட்ட நிப்பர் பெருமாள். அங்கே கடஹாரத்தி, அதாவது கும்பஹாரத்தி, கட்டம் கும்பம் அப்படின்னா கலசம், ஒரு கலசம் போல இருக்கும். அதுக்கு மேல திரிய சேர்த்து நெய்ய சேர்த்து அதை ஆரத்தி சமர்ப்பிப்பா. அந்த கடஹாரத்தி அங்கதான் நடக்கும். அதுக்கு திருவந்தி காப்புன்னு பெயர். அந்தி அப்படின்னா முடியறது, கடைசின்னு அர்த்தம். காப்பு அப்படின்னா பெருமாளுக்கு திருஷ்டி சுத்தி போடுறது. இவ்வளவு அழகா மிடுக்கா ஜம்முன்னு பெருமாள் அப்படி வீதிகள்ல புறப்பாடு போயிட்டு வந்தாரோ இல்லையோ, எத்தனை பேர் பெருமாளுடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து கண் போட்டிருப்பா, திருஷ்டி வச்சிருப்பா பெருமாளுக்கு. அதனால பெருமாளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு பரிவோடைய கூட திருவந்தி காப்பு, காப்புன்னா உனக்கு இருக்கிற திருஷ்டி எல்லாம் இந்த கற்பூர ஆரத்தி பண்றதுனால கழிஞ்சுடட்டும், இந்த ஆரத்தி உனக்கு ஒரு காப்பா இருந்து உன்னை ரட்சிக்கட்டும்னு ஒரு தாயார் ஸ்தானத்திலே இருந்து பெரியாழ்வார் பாசரமா பண்ணினது போல நாம ஆரத்தியா பண்ணக்கூடியதான திருவந்தி காப்பு.
அந்த தொண்டரடிப்பொடி வாசல்ல நின்றுதான் பெருமாளுக்கு திருவந்தி காப்பு ஆகும். அதுக்கப்புறம் பெருமாள் உள்ள நுழைஞ்சு ஒண்ணு கண்ணாடி அறைக்கோ இல்ல மலைக்கோ புறப்பட்டு போவார். அது தொண்டரடிப்பொடின்னு சொல்லக்கூடியதான கோபுரம். அந்த கோபுரத்தையும் சேவித்துக் கொள்கிறோம். சேவிச்சுட்டும் நேர உள்ள நுழைஞ்சோமானா நமக்கு நேர சேவை சாதிக்கக்கூடியது கண்ணாடி அறைன்னு பொதுவா சொல்லுவா. ஆனால் அதற்கு அபிஷேக மண்டபம்னு சம்பிரதாயத்திலே திருநாமம். ஏன் அபிஷேக மண்டபம்னு திருநாமம்னா, குறிப்பிட்ட சில நாள் தவிர, குறிப்பிட்ட சில உற்சவங்கள் தவிர, தேவப்பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்படின்னாலே மேக்சிமம் திருமஞ்சனங்கள் அங்கதான் நடக்கும், அந்த மண்டபத்துல தான் நடக்கும். கண்ணாடி அறைன்னு சொல்லக்கூடியது உள்ள இருக்கு. அந்த கண்ணாடி அறைக்கு முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அபிஷேக மண்டபம்னு பெயர். அங்கதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. திருமஞ்சனம் அப்படின்னாலும் அபிஷேகம்னாலும் ஒண்ணுதானே. ஆகையினாலே எம்பெருமான் நிறைய அபிஷேகங்கள் கண்டருளுகிற மண்டபம் அபிஷேக மண்டபம்னு பெயர். அங்கதான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அங்க திருமஞ்சனம் ஆனாவிட்டு அலங்காரம் சாத்துப்படி எல்லாம் ஆனாவிட்டு பெருமாள் கன்னியாட அறைக்கு எழுந்தருளிடுவார். அப்படி ஆச்சரியமான மண்டபம் அபிஷேக மண்டபம்னு பெயர். அந்த மண்டபத்தை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு இடது பக்கத்திலே ஒரு 5-6 படிகள் வருது. அந்த படி மேல ஏறினோமானா நமக்கு இடது பக்கத்திலே ஒரு சின்ன 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு கீழே ஒரு கூர்மாசனம். கூர்மம் அப்படின்னா ஆமைன்னு பார்க்கிறோம். கூர்மாசனம் அப்படின்னா ஆமை வடிவிலே இருக்கக்கூடியதான ஆசனம். இந்த கூர்மாசனம்னு சொல்றதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, ஜபம் பண்றவா, திருவாராதனம் பண்றவா, காலக்ஷேபம் சொல்றவா, ஹோமம் பண்றவா, கோவில்ல வைதிக காரியங்கள்லாம் பண்ணி வைக்கிற பட்டாச்சாரிய சுவாமி, ஆச்சாரிய புருஷா, இவாள்லாம் அந்த கூர்மாசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ணா அதுக்கு பலன் அதிகம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கும் மகான்கள் அதை அனுஷ்டானத்துல வச்சுருக்கா. தேவப்பெருமாளுக்கு இந்த இடத்துலதான் பவித்ரோத்சவம் நடக்கும். பவித்ரோத்சவம்னா என்ன? நிறைய யாக குண்டங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி அதிலே பெருமாளுக்கு யாகம் போல ஹோமம் பண்ணக்கூடியதான வைதிக உற்சவம். அப்போ ஒரு 3-4 குண்டம் இருக்குன்னா அந்த அத்தனை குண்டங்கள்லயும் அர்ச்சக சுவாமிகள் ஒருத்தரும் ஒரு கூர்மாசனத்தை போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு தான் ஹோமத்தை பண்ணுவா. இதையெல்லாம் ஏத்துக்கிறது யாரு? யாருக்காக இதெல்லாம் பண்றது? தேவப்பெருமாளுக்காக பண்றது. அப்போ பெருமாள் அந்த பௌத்திரோத்சவம் நடக்கக்கூடியதான இடத்துல ஒரு மண்டபத்திலே ஒரு வசந்த மேடையில எழுந்தருளி இருப்பார். அந்த மண்டபம் 4 கால் மண்டபம். பண்ற அர்ச்சகாலே கூர்மாசனத்துல உட்கார்ந்துட்டு பண்றா. அதை ஸ்வீகரிக்கிற பெருமாள் பரம வைதிகனான பேரொருளாளன், அவனும் கூர்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணுமோ இல்லையோ. ஆகையினாலே அவன் எழுந்தருளி இருக்கிற மண்டபத்துக்கு கீழே கூர்மாசனம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு கீழே தரைய பாத்தீங்களான்னா முதல்ல கூர்மாசனம் பண்ணிட்டு அதுக்கு மேல மண்டபத்தை கட்டினது போல இருக்கும் அமைப்பு. மண்டபத்துக்கு முன்னால ஆமையனுடைய தலை, 2 பக்கம் 2 கை, பின்னாடி 2 பக்கம் 2 காலு, வாலு அதெல்லாம் இருக்கும்படியாக ஆச்சரியமா கூர்மாசனத்துக்கு மேல ஒரு 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்துல தேவப்பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அவருக்கு முன்னாலதான் பவித்ரோத்சவ குண்டங்கள் அமைக்கப்பட்டு பவித்ரோத்சவம் நடக்கிறது. அதுக்கு மூலையில அபிஷேக மண்டபத்தை ஒட்டினாப்புல ஒரு சின்ன ரூம் ஒண்ணு இருக்கும், ஒரு அறை. அதுல பிரம்மோற்சவத்திற்கு நித்திய ஹோமங்கள் அதெல்லாம் பண்ற சமயத்துல அதை யாகசாலையா பயன்படுத்துவா. அது மட்டுமல்லாமல் அங்குரார்ப்பணம் எல்லாம் பண்றச்ச பாலிகை பிரதிஷ்டை, அங்குரார்ப்பண கும்ப பிரதிஷ்டை அதெல்லாம் அந்த இடத்துலதான் நடக்கும். இதையெல்லாம் சேவிச்சுண்டு அந்த மண்டபத்துக்கு உள்ள போனோமானா ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுடைய சந்நிதி. ஆச்சரியமா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், சீதா பிராட்டி, இளைய பெருமாள், ஹனுமார் இவாள்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெரிய தர்பார போன்ற சந்நிதி. அந்த மண்டபம் பெரிய அகன்று விரிந்த பெரிய விஸ்தாரமான மண்டபம். நல்ல ஒசரத்துல மேட்டுல இருக்கும். அந்த மண்டபத்துக்கு படியேறி வரணும்னா 2 வழி. ஒன்னு கண்ணாடி அறையில இருந்து இப்படி அந்த பெருமாளுக்கு ரைட் சைட்ல போனோம்னா ஒரு 5 படி ஏறி போனா போறோம். ஆனா பெருமாளுக்கு நேர ஸ்ட்ரைட்டா அவரை போய் சேவிக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12-14 படிகள் ஏறி போற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஒசரத்திலே அப்படி ஒரு படிகளுக்கு மேல, கொலு படிக்கு மேல ஒரு தர்பார்ல ராஜா உட்கார்ந்து இருக்கிறது போல பெருமாள் அப்படி குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருக்காரு. அந்த சக்கரவர்த்தி திருமகனை ஸ்ரீராமனை போய் சேவிக்கிறோம். அங்கே ஆஞ்சநேயர் ஹனுமார் இருக்காரு. அவர் பவ்ய ஆஞ்சநேயர், அதாவது கை கட்டி வாய் பொத்தி நிற்கக்கூடிய ஹனுமார். அடியேன் தாசன் பெருமாளுடைய கட்டளை என்னன்னு சொல்லணும், காத்துன்னு இருக்கேன், எதை சொன்னாலும் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன்னு சொல்றது போல பவ்யமா கை கட்டி வாய் பொத்தி நிற்கக்கூடிய பவ்ய ஆஞ்சநேயர். அவரையும் சேவிச்சுண்டு ராம பரிவாரங்களை எல்லாம் சேவிச்சுண்டு அப்படி அந்த ராமர் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த 10-12 படிகளை இறங்குறதுக்காக வரும். வரச்ச இறங்கிடாம அங்க நின்று அப்படி மேல அண்ணாந்து பார்த்தோமானா
தேவப்பெருமாளுடையதான புண்ணிய கோட்டி விமானத்தினுடைய சேவை. உணருபோசித புண்ணியாம் பூஷிதாம் புண்ணியகோட்டியா என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான புண்ணியகோட்டி விமானம். அந்த புண்ணியகோட்டி விமானத்தை சேவித்துக் கொள்ள வேணும். சேவிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கினோமானா திருவனந்தாழ்வானுடைய சந்நிதி, பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரியங்கம், பாம்பு படுக்கைன்னு எல்லாம் சொல்றோமே, அந்த ஆதிசேஷன் என்றும் அனந்தன் என்றும் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுடைய சந்நிதி. அவர் சின்ன ஒரு சன்னதிக்குள்ளே எழுதிருக்கார், அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார். ஒரு 5 தலை பாம்பு கொடை பிடிக்கிறாப்புல இருக்கும், அதுக்குள்ள ஒரு சுவாமி உட்கார்ந்து இருக்கிறது போல இருப்பார். அவர் தான் திருவனந்தாழ்வான். திருவனந்தாழ்வான அர்ச்சாவதாரமா ரொம்ப குறைந்த இடங்கள்ல சேவிக்கலாம், அதுல எங்கேயும் ஒண்ணும். அவரை சேவிச்சுட்டு அவரை பிரதட்சணம் பண்ணிக்க வேண்டியது. இங்க ஏன் அவருக்கு விசேஷமா தனித்த சன்னதி அப்படின்னா, அவருக்கு பிரத்யக்ஷம் கலியுகத்துல தேவப்பெருமாள் அனந்தாழ்வானுக்கு பிரத்யக்ஷம்னு பார்த்தோமோ இல்லையோ, ஆகையினால அவருக்கு தனி சன்னதி. இந்த மாதிரி வேற எங்க பார்த்திருக்கோம்? திருநின்ற ஊர்ல எண்ணெய் பெற்ற தாயார் சன்னதிக்கு பக்கத்துல திருவனந்தாழ்வானுக்கு ஒரு தனி சன்னதி உண்டு. ஏன்னா திருவனந்தாழ்வான் அங்கே பெருமாள் தாயார் அவளுக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்கேயும் தனி சன்னதி. திருவனந்தாழ்வானை சேவிச்சுண்டு அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா ஒரு பெரிய அரச மரம் உண்டு. அந்த அரச மரத்தையும் பிரதட்சிணம் பண்ணிட்டு நேர் எதிர பார்த்தா கருமாணிக்க வரதர்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் சன்னதி. அங்கே வரதர் நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களோட மூலவர் மட்டும் நின்று இருக்கக்கூடிய மிகவும் பிராச்சீனமான சக்தி வாய்ந்த பெருமாள் கருமாணிக்க வரதர்னு திருநாமம் அவருக்கு. கருமாணிக்க வரதர், கரியமாணிக்க வரதர்னு 2 விதமாவும் சொல்லுவா. இந்த இடத்துக்குன்னு விசேஷமா ஒரு சம்பவம் உண்டு. இப்போ இந்த திருவனந்தாழ்வான் சன்னதி இருக்கக்கூடிய இந்த பிராகாரம் இருக்கு பாருங்க, அந்த பிராகாரத்துக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னா ஆளவந்தார் பிராகாரம்னு பெயர். திருவனந்தாழ்வான் சன்னதி, கருமாணிக்க வரதர் சன்னதி இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராகாரத்திற்கு ஆழ்வார் பிராகாரம், மன்னிக்கணும், ஆளவந்தார் பிராகாரம், ஆளவந்தார் பிரதட்சிணம், ஆளவந்தார் வீதி, ஆளவந்தார் திருச்சுற்று அப்படின்னு எல்லாம் பெயர். எதனால் அந்த பெயர் அப்படின்னா, ஆளவந்தார் அவருடைய சிஷ்யர்களோடு கூட தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருள்றார் அவருடைய கடைசி காலத்திலே. அந்த சமயத்திலே ராமானுஜர் யாதவ பிரகாசர் இடத்திலே திருப்புக்குழிக்கு போய் அத்வைத பாடங்கள் எல்லாம் பூர்வபக்ஷங்களை எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கார். ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அவருடைய பிரதான சிஷ்யர்கள்ல ஒருத்தரான திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கேட்கிறார், நம்பிகளே தேவப்பெருமாள் எப்படி இருக்கார், காஞ்சிபுரம் எல்லாம் எப்படி இருக்கு, காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறார். கேட்டா ஒன்னா சொல்லிட்டு வர்றார். கடைசியில இங்க ராமானுஜர்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமேதாவியா அதிபுத்திசாலியா ஒரு பையன் இருக்கார், சின்ன வயசு இளைஞன். அவர் மகா மேதாவியா வரக்கூடிய லட்சணங்கள் எல்லாம் அவரிடத்துல தெரியறது. ஆனா பாவம் யாதவ பிரகாசர் இடத்துல போய் வாசிச்சுட்டு இருக்கார், அத்வைத பாடங்கள் எல்லாம் கேட்டு இருக்கார். அங்க போறது என்னமோ எனக்கு மனசுக்கு சரியா படல அப்படின்னு சொல்லி குறைப்படுறார். அப்படியா, நான் அந்த பையனை பார்க்கணுமே அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். சொன்ன போது பார்க்கலாம் அடியேன் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் விஞ்ஞாபிக்க, பெருமாளுடைய சங்கல்பம் அந்த சமயம் பார்த்து யாதவ பிரகாசர் சிஷ்யாலோடு கூட தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு இந்த பிராகாரத்துல நடந்து வந்துட்டு இருக்கார். அதிலே ஆச்சரியமா ராமானுஜரன் கூட கூட போறார். திருக்கச்சி நம்பிகளுக்கு சந்தோஷம். ஆளவந்தார் இடத்துல கிட்ட போய் விஞ்ஞாபிக்கிறார், சுவாமி அந்த கோஷ்டியில முன்னால போற குரு தான் யாதவ பிரகாசர்னு அத்வைத வித்வான் பண்டிதரவர். அதுல ஆச்சரியமா நன்னா ஒசரமா ஆஜானுபாகுவா திருமேனி லட்சணங்களோடு கூட ரொம்ப சுந்தரனா இருக்கக்கூடிய பையன் இருக்கானே, அவனுக்கு தான் ராமானுஜன் பெயர், அவர் தான் நான் சொன்ன பையன் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே ஆளவந்தார் இடத்திலே திருக்கச்சி நம்பிகள் விஞ்ஞாபிக்கிறார். திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜரை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பீட்டத்திற்கு அடுத்தது பெரிய ஆச்சாரியரா ஜெகதாச்சாரிய சிம்ஹாசனாதிபதியா வரக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மனசுல நினைச்சுக்கிறார். நினைச்சிட்டு அத வாயால சொல்றார். வலது கையை தூக்கி ராமானுஜரை பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். ராமானுஜர் அப்படி கோஷ்டியில போயிட்டு இருக்காரு யாதவ பிரகாஷரோட. அவர் ஆளவந்தார பார்க்கல, ஆளவந்தார்னா யாருன்னு அவருக்கு தெரியாது, வந்து சேவிக்கல, ஒன்னும் இல்ல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். இவர் இவா கோஷ்டி கிட்ட குறிப்பா திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே சொல்றார், முதல்வனிவன் அப்படின்னு சொல்றார். முதல்வனிவன் திருவாய்மொழியில நம்மாழ்வாருடைய பாசுரத்துல ஒரு வரி. முதல்வனிவன் இவனே சம்பிரதாயத்திற்கு முன்னவனா பிரதம ஆச்சாரியனா வருவான், விசேஷமான ஒரு சித்தாந்த ஸ்தாபகனா வருவான் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். எல்லோருக்கும் சந்தோஷம் பண்ணிட்டு
இதோட அந்த காட்சி முடிஞ்சு போயிடுறது. யாதவ பிரகாசர் ராமானுஜர் அவள்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டா, போயிட்டா, வெளியில கிளம்பிட்டா. ஆளவந்தார அவளை கூட்ட பேசல, அவர் ஆளவந்தார சேவிக்கல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. இப்போ ஆளவந்தாராவது ராமானுஜரை பார்த்தார், ராமானுஜர் ஆளவந்தார பார்க்கல. நேர பரம்பைச்சா விட்டு சரம திருமேனியை தான் ஸ்ரீரங்கத்துல போய் பாக்குறாரு. அது வேற கதை. இப்போ திருவனந்தாழ்வான் சன்னதியை சேவிச்சுட்டு அந்த அரச மரம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருந்துதான் இதெல்லாம் நடந்ததா சொல்லுவா. ஆளவந்தார் ராமானுஜரை பார்த்து ஆம் முதல் மணிவன் அப்படின்னு கட்டாட்சிச்சது இந்த அனந்தாழ்வான் சன்னதி கிட்ட இருந்துதான் நடந்தது அப்படின்னு சொல்றது வழக்கம். அது நடந்த இடம். அதோடு கூட நிக்கல ஆளவந்தார். கருமாணிக்க வரதர் சன்னதிக்கு போறார், திருவனந்தாழ்வான சேவிச்சுட்டார். பிரபத்தி பண்ணணும், சரணாகதி பண்ணணும்னா யார்கிட்ட பண்ணணும்? பெருமாள் தானே பண்ணணும். திருவனந்தாழ்வான் பாகவதோத்தமர் நித்தியசூரி, அவரை சேவிச்சுட்டார். அங்க பண்ண முடியாது. பக்கத்துல இருக்கிற பெருமாள் யாருன்னு பார்த்தா கருமாணிக்க வரதர். அந்த கருமாணிக்க வரதரிடத்துல போய் ஒரு சரணாகதி பண்ணாராம் ஆளவந்தார். இந்த பையன் யாதவ பிரகாசரிடத்திலிருந்து விலகி மீண்டு வந்து முறையா நம்முடைய சம்பிரதாயத்திற்கு வந்து நம்ம கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி நம்ம சம்பிரதாயத்திற்கு ஒரு வசந்த ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதியா சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சிம்மமா வரணும், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆளவந்தார் கருமாணிக்க வரதரிடத்திலே சரணாகதி பண்ணார்னு சொல்லுவா. அப்படி அவர் பண்ண சரணாகதி பழித்து ராமானுஜர் பெரிய நம்பிகளிடத்திலே ஆசிரியித்து பஞ்சாச்சாரிய பதாசிரயனர் என்று சொல்லும்படியா 5-6 ஆச்சாரியர்களிடத்திலே வாசித்து ஆளவந்தாருக்கு அடுத்தபடியாக பெரிய ஆச்சாரியராக கிரந்த நிர்மாணம் பண்ணி சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணும் அளவிற்கு ஒரு பெரிய சிங்கமாக எழுந்தருளினார் என்றால் அது ஆளவந்தாருடைய முதல் மணிவன் என்கிற கட்டாட்சமும் அதடியாக அவர் கருமாணிக்க வரதரிடத்திலே அனுஷ்டித்த சரணாகதியும் தான் அதற்கு காரணம். அந்த கருமாணிக்க வரதர் தான் இதை தலை கட்டி கொடுத்தார் அப்படின்னு சம்பிரதாயத்துல பெரியவாள்லாம் சொல்லுவா. அதுவும் போராதுன்னு மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறச்ச ஊமைய பேச வைக்கிற சக்தி கொண்டவனே, குருடனுக்கு பார்வை தரக்கூடியவனே, உன்னுடைய அனுகிரகத்தினாலே கால் இல்லாதவாள்லாம் நடக்கிறா, அப்பேற்பட்ட விசேஷ சக்தி உள்ள நீ ராமானுஜரை நம் சம்பிரதாயத்திற்காக ஆக்கி தர வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஆளவந்தார் சரணாகதி பண்ணினதுனாலதான் ராமானுஜர் நமக்கு கிடைச்சார். அப்பேற்பட்ட ஆளவந்தார் சம்பிரதாயத்திற்காக ராமானுஜரை அனுகிரகம் பண்ணி பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணின பிராகாரமானபடியினாலே அவர் பேர்ல ஆளவந்தார் பிராகாரம்னு பேரு இருக்கு. அங்க ஆளவந்தார், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர் இவாளையெல்லாம் நினைச்சு கைய கூப்பிண்டு அந்த அரசமரத்தை பிரதட்சணமா வந்து கருமாணிக்க வரதர் எம்பெருமான சேவிக்கிறோம். மூலவர் மட்டும்தான், எப்பவும் அர்ச்சகர் எல்லாம் இருக்க மாட்டார். ஒரு கம்பி கதவு போட்டு சாத்தி வச்சிருப்பா, விளக்கு மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கும். பெருமாள் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெருமாள். அங்க போய் அந்த பெருமாளை சேவிச்சாலே மனசுல ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தம் நிலவும். ரொம்ப ஏகாந்தமா இருக்கக்கூடியதான சந்நிதி. எத்தனை நாள் வேணாலும் நின்று பெருமாள் அனுபவிக்கலாம், ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அவர் அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா புண்ணியகோட்டி விமானத்தினுடைய பின்பக்கத்துக்கு வரும். அங்க ஒரு இடத்துல நின்று சேவிச்சோமானா விமானம் நன்னா சேவையாகும். அங்க நின்று விமானத்தை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு இன்னும் அப்படியே பிரதட்சிணத்தை பிராகாரத்தை பிரதட்சிணமா வந்தோமானா திருமடப்பள்ளி, எம்பெருமானுக்கு தலிகையெல்லாம் பண்ணப்படக்கூடியதான திருமடப்பள்ளி. வாசல்ல இருந்து அந்த திருமடப்பள்ளியை கைகூப்பிண்டு திருமடப்பள்ளி நாச்சியாரையும் சேவிச்சுண்டு அப்படியே பிரதட்சிணத்தை தொடர்ந்தோமானா கொஞ்சம் முன்னால போனா தாயார் சன்னதி விமானம் சேவையாருது, கல்யாண கோட்டை விமானம் சேவையாருது. அங்கிருந்து தாயாருடைய விமானத்தை சேவிச்சுக்கிறோம், தாயாரை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னால போனோமானா ஒரு வில்வ மரம், தாயாருக்கு பில்வ நிலையாயை நமக அப்படின்னு வில்வத்திலே தாயார் எழுந்தருளி இருக்கிறதா சொல்றோம். ஆகையினாலே தாயார் எழுந்தருளி இருப்பது பற்றி சாட்சாத் நம்ம கோவிலுக்குள்ள இருக்கிற மரம், தாயார் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய மரம். அதனால தாயாருடைய ஸ்வரூபமா அதை பாவித்து பெரியவா மகான்கள்லாம் இன்னைக்கும் கூட அந்த பக்கம் போனா அந்த மரத்தை விட்டுட்டு வர்றதில்லை, அந்த மரத்தை சேர்த்து ஒரு பிரதட்சணமா தான் வருவா. அப்படியே அந்த மரத்தையும் சேர்த்து ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானா தாயார் சன்னதி, தாயார் சன்னதி படியேறி போகும்படியா ஒரு மேட்ல இருக்கக்கூடியதான சன்னதி. அதுல தனி கோயில் நாச்சியாரா பெருந்தேவி தாயார் எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஒரு நிலை. இந்த படியை ஏறி போனோமானா முதல்ல தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியது ஒரு 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்திற்கு மகாநவமி மண்டபம்னு பெயர். மகாநவமி அன்னைக்கு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து எழுந்தருளுவா அந்த மண்டபத்துல.
நன்னா வெள்ள சாத்துப்படின்னு பெயர். பெருமாள், உபயநாச்சிமார், பிராட்டி எல்லோரும் வெள்ள வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பா. நாச்சியார்கள் எல்லாம் வெள்ள பாவாடை உடுத்திண்டு, தாயார் வெள்ள புடவை உடுத்திண்டு, பெருமாள் வெள்ள வேஷ்டி உடுத்திண்டு, விசேஷமா வெள்ள சாத்துப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமா இருப்பார். எத்தனை விதமான லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி பல பட்டு வஸ்திரங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் வெள்ள வஸ்திரத்துல பெருமாள் தாயார சேவிக்கிற அழகு வேற எதுலயும் வராது. அந்த மாதிரி மஞ்ச வஸ்திரம், அந்த மாதிரி சில வஸ்திரங்களுக்கு சில விசேஷமான ஒரு உன்னதி உண்டு, நேர்த்தி உண்டு. அப்படி வெள்ள சாத்துப்படி அன்னைக்கு நடக்கும் விசேஷமா பெருமாள் தாயாருக்கு. அதை சேவிச்சிக்க கூடியதான, அதை நடக்கக்கூடியதான மகாநவமி மண்டபம், அந்த மண்டபத்தை சேவிச்சுக்கிறோம். அந்த மண்டபத்துலதான் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தூப்புள்ள இருந்து சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்கு தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வர். அப்ப தாயார் சந்நிதியை வந்து சேவிக்கிற சமயத்துல தாயாரை போய் மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிட்டு தாயாரை போய் அனுகிரகம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா விட்டு அந்த மகாநவமி மண்டபத்துல சுவாமி தேசிகனை எழுந்தருளை பண்ணிடுவா. அதுக்கப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்தம், சட்டாரி, மஞ்சக்காப்பு எல்லாம் விநியோகமாகும். அப்படி பெருமாள் தாயார், சுவாமி தேசிகன் இவாள்லாம் பொன்னடி சாத்தி அலங்கரிக்க கூடிய வசந்த மண்டபம் மகாநவமி மண்டபம். அதை சேவிச்சுண்டு ஒரு பிரதட்சணமா அப்படி சுத்திண்டு வந்தோமானா நமக்கு இடதுபுறத்திலே, தாயாருக்கு வலதுபுறத்திலே ஆச்சரியமான ஒரு கண்ணன் சந்நிதி. ஒரு காலை தூக்கி அப்படி நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய நர்தன கண்ணன் சந்நிதி. ரொம்ப விசேஷமான கண்ணன் இந்த எம்பெருமான். இந்த எம்பெருமான் சன்னதி கிட்ட போனோமானா ஒரு அபூர்வம் என்னன்னா, அப்படி நமக்கு வலது பக்கத்துல பார்த்தோமானா தாயார் சன்னதி. தாயார் அப்படி நிறைய பட்டு வஸ்திரங்களை சாத்திண்டு, நிறைய தங்கம் வைரம்னு நிறைய திருவாபரணங்களை சாத்திண்டு அப்படி தகதகதகான்னு ஜொலிப்போம். ஜனங்கள் அப்படி போட்டி போட்டுண்டு தாயாரை சேவிக்கிறதுக்காக படையெடுத்து போயிட்டு இருப்பா ஒரு பக்கம். அப்படியே இடது பக்கம் இங்க பார்த்தா வெறும் வெள்ளம் வேஷ்டி, ஒரு சின்ன வஸ்திரம் உடுத்திண்டு, வெறும் பூனல் திருமண் காப்பு மாத்திரம் சாத்திண்டு, மூலவர் கண்ணன், எந்த ஆபரணங்களும் இல்லாம ஏகாந்தமா, அடியவர்கள் யாரும் நின்று சேவிக்காம ரொம்ப ஏகாந்தமா, ஒரு பக்கம் இத்தனை கூட்டம், இத்தனை ஆரவாரம், இத்தனை கொண்டாட்டம், ஒரு பக்கம் பரம ஏகாந்தமான சன்னிவேசம். இங்கே கண்ணன் அப்படி ஆச்சரியமா எழுந்துள்ள இருக்கார். அந்த கண்ணனை சேவிச்சுக்கிறோம். அந்த கண்ணன் பெருமானை சேவித்துக் கொண்டு தாயார் சன்னதிக்குள்ள நுழையிறோம். நுழைஞ்சோமானா ஆச்சரியமா தாயார் பெருந்தேவி தாயார், மகாதேவி, பார்கவி என்கிற திருநாமங்களோட கூட மேல் 2 திருக்கரங்களாலே தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் வரதஹஸ்தமாகவும் அபயஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் எல்லா மங்களங்களையும் கல்யாணங்களையும் அனுகிரகிக்கக்கூடிய தாயாராக கல்யாண கோட்டை விமானத்தினுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிற தாயார். தாயாரை சேவிச்சுட்டு தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு தாயாருடைய விமான பிராகாரம் அப்படின்னு தாயாரை மாத்திரம் பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு பிராகாரம் உண்டு. அது கொஞ்சம் பள்ளமா இருக்கும். அதுல இறங்கி பிராகாரமா பிரதட்சணம் வரச்ச தாயாருடைய விமானமான கல்யாண கோட்டை விமானத்தை நன்னா சேவிக்கலாம். தாயார் சன்னதியை சுத்தி நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் சேவிச்சுட்டு வெளியில வந்தோமானா தாயார் சன்னதி படி இறங்கினோமானா இடது பக்கத்திலே ஒரு 4 கால் மண்டபம், பெரிய மண்டபம். அதுக்கு ஊஞ்சல் மண்டபம்னு பெயர். அந்த மண்டபத்திலே ஆண்டாள் நீராட்டு உற்சவம்னு தனுர் மாசம் நடக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் அந்த மண்டபத்துலதான் நடக்கும். அப்படி விசேஷமா பெருமாள் தாயாரெல்லாம் ஊஞ்சல் சேவைகள் கண்டுள்ளக்கூடியதான விசேஷ மண்டபம் அது, அந்த மண்டபம். இப்போ நாம எங்கே இருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா விட்டு திரும்ப இப்ப ஆளவந்தார் பிராகாரம் முடிஞ்சு போயிடுது. அடுத்தது தேவப்பெருமாள் இருக்கக்கூடியதான மலை பிராகாரம், மலை பிரதட்சிணம்னு பேர். அதுக்கு ஹஸ்தகிரி பிராகாரம், மலை பிரதட்சிணம்னு பேரு. மலையை மாத்திரம் பிரதட்சிணம் பண்ணணும்னா அங்க போனோம். அந்த பிராகாரம் அங்கே முதல்ல நமக்கு சேவை சாதிக்க கூடியது கருத்மான், பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடன். கருடன் ஆச்சரியமா மண்டியிட்டு கையை கூப்பிண்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான சேவை. மூலவர் மட்டும் எழுந்தருள் இருக்கார். நல்ல விசேஷமா விலட்சணமான திருமுக மண்டலத்தோட கூட பல சின்ன வஸ்திரத்தை சாத்திண்டு விலட்சணமான திருமண் காப்போடு கூட கருடன் எழுந்தருள் இருக்கக்கூடியதான சந்நிதி. அங்கே அவரை சேவித்துக் கொண்டு அவர் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மலை பிராகாரம்னு சொல்லக்கூடிய பிராகாரத்துக்குள்ள நுழையிறோம். முதல்ல எங்க இருந்து புறப்பட்டோம்?
ஆளவந்தார் பிராகாரத்திலிருந்து புறப்பட்டோம். ஆளவந்தார் பிராகாரம் முழுக்க சேவிச்சுட்டோம். இப்போ அடுத்த பிராகாரமான மலை பிராகாரத்திற்கு உள்ள வந்திருக்கோம். அதுல முதல்ல நமக்கு சேவை சாதிக்க கூடியவர் அழகிய சிங்கர் அப்படின்ற திருநாமத்திலே நிருசிம்மன், யோக நிருசிம்மனாக ஆச்சரியமா விசேஷமான சக்தியோடு கூட எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் யோக நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான காட்சி. இந்த ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடியது மலை. மலையில குகை இருக்குமோ இல்லையோ, அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடியதான குகை, அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் இந்த நரசிம்மம். இந்த மலைக்கு ஹஸ்திசைலம்னு பெயர். யானை மலை, ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை மலையாக படுத்துக் கொண்டது, அதனால யானை மலை ஹஸ்திசைலம்னு பெயர். இந்த குகைக்கு ஹஸ்திசைல மலையில இருக்கக்கூடிய குகை என்கிற காரணத்தினாலே ஹஸ்திசைல குகைன்னு பெயர். அந்த நிருசிம்மனுக்கு ஹஸ்திசைல குகை நிருசிம்மன் அப்படின்னு பெயர். அழகிய சிங்கர்னு சொல்றது வழக்கம் அந்த பெருமாளை. ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். ஆச்சரியமான பெருமாள் அப்படின்னா பெருமாளுடைய அழகு, பெருமாளுடைய மிடுக்கு, நரசிம்மம்னு சொல்லக்கூடிய பயமும் மரியாதையும் பக்தியும் கலந்த அந்த ஒரு கம்பீரமான தோற்றம், வரப்பிரசாதியா பெருமாள் இருக்கக்கூடியது, பிரத்யட்சமா எது வேண்டுனாலும் உடனே பழிக்கக்கூடியது, ஒரு சிங்கத்துக்கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கக்கூடிய பயம் கலந்த ஒரு பக்தி, பெருமாளுடைய பூரண சாநித்தியம், இதெல்லாம் ரொம்ப நன்னா விளங்கும் அந்த இடத்துக்கு போய் நின்று பெருமாளை சேவிச்சா. இந்த எம்பெருமான் தான் ராட்சசாலய அசுராலயெல்லாம் துரத்திண்டு போய் திருவேலுக்கையில உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு திருவேலுக்கை திவதேச வைபவத்தில் அனுபவித்தோம். அந்த நிருசிம்மனிவர் அந்த எம்பெருமான ஆச்சரியமா அனுபவிச்சு சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு அப்படியே அந்த மலை பிராகாரத்தை சுத்தினோமானா முதல்ல நமக்கு வரக்கூடியது ஆண்டாள் சந்நிதி. ஆண்டாள் நாச்சியார் ஆச்சரியமா மூலவரும் உற்சவரும் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய சந்நிதி. கிழக்க பார்த்த மாதிரி ஆண்டாள் எழுந்தருளி இருக்கிறாள். தேவப்பெருமாள் ஒரு முறையும் புறப்பாடாகி திரும்ப மலைக்கு எழுந்தருள்றப்போலாம் இந்த ஆண்டாள் சன்னதி முன்னால தோல்ல இருந்து கைக்கு மாறி பெருமாளை தோல்ல ஏல பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் பெருமாளை கையில ஏந்திப்பா, தோல்ல இருந்து இறக்கி கையில ஏந்தி பிடிச்சுப்பா குழந்தையாட்டமா. அப்ப அர்ச்சக சுவாமி பெருமாளுடைய மாலையை களைந்து ஆண்டாளுக்கு சாற்றி, பெருமாளுக்கு பண்ணின ஆரத்திய சேஷமா ஆண்டாளுக்கும் பண்ணி, திரும்ப ஆண்டாள் கழுத்துல சமர்ப்பித்த மாலையை, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை, சூடி கலைந்த மாலையை திரும்பவும் தேவப்பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, இப்படி ஆண்டாளோடைய கூட பெருமாள் மாலை மாத்திண்டு வருவார் ஒரு முறையும். எப்ப பெருமாள் மலையை விட்டு இறங்கி திரும்ப மலைக்கு போறதானாலும், திரும்ப மலைக்கு போற சமயத்துல எல்லாம் திரும்புகால எல்லாம் ஆண்டாளுக்கு மாலை மாத்தி அந்த மாலையை வாங்கி சாத்தி கொள்ளாம போக மாட்டார். அப்படியான ஆண்டாள் சன்னதி, அங்க ஆண்டாளை சேவிச்சுக்கிறோம். அப்படியே அந்த பிரதட்சணத்தை மேல தொடர்ந்தோமானா ஆண்டாள் சன்னதிக்கு நேரே நமக்கு இடதுபுறத்திலே ஒரு 7-8 படி ஏறி திரும்ப 7-8 படி இறங்குற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு திண்ண போல ஒரு மேடையில விஸ்வக்சேனர் சேனநாதனுடைய சந்நிதி. வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்திரவதீசகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்ம சம்பிரதாயத்திற்கு முதல்வராக இருக்கக்கூடிய, உபய விபூதிகளுக்கும் நிர்வாககராக இருக்கக்கூடிய, செங்கோல் செலுத்தக்கூடியவரான விஸ்வக்சேனருடைய சந்நிதி. மூலவரும் உற்சவருமா விஸ்வக்சேனர் ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். அவர் அந்த சின்ன 7 படி ஏறி சேவிக்கிறோம். ஏகாந்தமா இருக்கும், தம்பி கதவு தான், நன்னா சேவிக்கலாம் சுவாமிய. சேவிச்சு அவருடைய தனியன்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இறங்கினோமானா விஸ்வக்சேனர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ரூம், ஒரு அறை இருக்கும். அதிலே அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள் அறைன்னு எழுதியிருப்பா. அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தெங்கல ஸ்ரீ வைஷ்ணவராயிருந்த சுவாமி. அவர் பரமபாகவதோத்தமர். அவர் எம்பெருமான் மேல நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் எழுதினவர். அன்னமாச்சாரிய சுவாமியை போல நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் எழுதி எம்பெருமான் விஷயமா பாடின சுவாமி அவர். திருவேங்கடமுடையான் விஷயமா, ரங்கநாதன் விஷயமா, தேவப்பெருமாள் விஷயமா, அகோபில நிருசிம்மன் விஷயமா அப்படின்னு நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள், வெங்கடாத்ரி பஜனை, வெங்கடாத்ரி கீர்த்தனை அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் பஜனை பண்ணக்கூடிய சம்பிரதாயத்திலே. அந்த சுவாமி தேவப்பெருமாள் அப்படின்னா ரொம்ப பக்தி அவருக்கு, ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. அவர் வாழ்ந்த காலத்திலே சில கைங்கரியங்களை எல்லாம் அந்த ரூம்ல இருந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவா. அந்த சுவாமி
நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் பண்ணி சமர்ப்பிச்சிருக்காரு. குறிப்பா தேவப்பெருமாளுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு, ரங்கநாதனுக்கெல்லாம் அல்லூரி வெங்கடாதிரி சுவாமின்னு சொல்லக்கூடியவர் நிறைய கைங்கரியங்கள் திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்காரு. அதுல தேவப்பெருமாள் வெங்கடாதிரி கொண்டைன்னு ஒரு கொண்டை சாத்திப்பார், ஒரு கிரீட்டம். அது ரொம்ப விசேஷம். அந்த வெங்கடாதிரி கொண்டைன்னு சொல்லக்கூடியது அந்த சுவாமி சமர்ப்பிச்ச கொண்டை, அதனால வெங்கடாதிரி கொண்டைன்னு பேர் அதுக்கு. அதுல ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு திருவுள்ளம். அதுல ஒரு பச்சை கலர் மரகத கல்லு பதிச்சிருக்கும். அந்த மரகத கல்லு ரொம்ப விசேஷமான பிரீசியஸ் மரகத கல்லாம். அது அந்த கல்லு கடையில வாங்கினது இல்ல. விசேஷமா ஒரு கொண்டை, ஒரு கிரீட்டம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதுல நடுவுல பச்சை கலர் மரகத கல்ல ஒட்டினா ரொம்ப நன்னா இருக்கும், பெருமாள் ஆச்சரியமா இருப்பார் அப்படின்னு இந்த சுவாமிக்கு மனசுல கற்பனை. இந்த சுவாமிக்கு ரொம்ப ஆசை. இவர மாதிரி பரமைகாந்திகள்லாம் அவ கையில ஒரு பைசான்னு பணம் இருக்காது, ஆனா பெருமாளிடத்துல தீவிர விசுவாசம் இருக்கும். எம்பெருமானே உனக்கு பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், நீதான் அதை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு அவனிடத்திலேயே சரணாகதி பண்ணி அவனே நினைச்சுட்டு இருக்காரு இந்த சுவாமி. ஒரு நாள் அந்த கைங்கரியம் முடியிற சமயத்துல, கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல தேவப்பெருமாள் இவர் சொப்பனத்துல வந்து, வடநாட்டுல ஒரு சேட் இருக்கான், என்னுடைய பரம பக்தன். அவன் யாருக்கும் கிடைக்காம பரம்பரையா அவ ஆத்துல அவ பெரியவா சேமிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு பிரீசியஸ் மரகத கல் அவன் இருக்கு. அதை யாருக்கும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவ வியாபாரம் பண்ண மாட்டா, விற்க மாட்டா. அதை ஒரு பொக்கிஷமா நினைச்சு அவ பரம்பரையா பாதுகாத்துட்டு வரா. ஆனா அவன் என்னோட பரம பக்தன், நீ போய் எனக்குன்னு கேட்டியானா அவன் கொண்ட கொடுப்பான் உனக்கு, நானும் அவனுக்கு சொப்பனத்துல சொல்றேன், அதனால கவலைப்படாதே, உன் மனோரதப்படி இந்த கைங்கரியம் நன்னா பூர்த்தி ஆகும்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார். பண்ணினா அந்த சேட்டுக்கும் பெருமாள் சொப்னம் சாதிக்கிறார், சுவாமிக்கும் அந்த சொப்னம் ஆறுது. அப்புறம் சுவாமி ஆளை விட்டு அனுப்பினா அதுக்குள்ள அந்த சேட்டே பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து சுவாமியையும் சேவித்து, சுவாமி இப்படியா ஒரு கைங்கரியம் பண்றதாமே, அடியனுடைய பங்கு அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரகத கல்ல கையோட கொண்டாந்து சமர்ப்பிக்கிறான். பல வருஷமா கிட்டத்தட்ட ஆத்து பெருமாள் ரேஞ்சுக்கு வச்சுட்டு இருந்தோம் இந்த கல்லை எங்க ஆத்துல, யாருக்கும் தரமாட்டோம். பெருமாளுடைய நியமனம் அவருக்கு மிஞ்சி என்ன இருக்கு, அதனால கொண்டு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல, அது மாதிரி ஒரு மரகத பச்சை கல்லு லோகத்துல எங்கேயும் கிடையாதுன்னுவா. அப்படி விசேஷமான இந்த கற்கள், ஸ்டோன்ஸ், இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ தெரிஞ்ச வாழ்க்கை அதை பத்தி தெரியும். நமக்கு ஒன்றும் தெரியாது அதை பத்தி. பெருமாள் அதுல திருவுள்ளம் பண்ணார் அப்படின்றதுதான் அதனுடைய பெருமையினுடைய ஸ்கேல் அப்படின்னு நமக்கு புரியுறது. அதை சுவாமிக்கு கொண்டாந்து கொடுக்க, அதை கொண்டு அந்த கிரீட்டத்தை சுவாமி பூர்த்தி பண்ணி வச்சார். அது வெங்கடாதிரி கொண்டை அப்படின்னு பெயர் அதற்கு. இந்த சுவாமி நிறைய அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி, கடைசி காலத்துல பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனுக்கு நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் பண்ணி வைத்து, அங்கேயும் ரங்கநாதனுக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணி, திருவேங்கட ராமானுஜ ஜீயர் என்கிற பெயரிலே சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டு கடைசியில ஸ்ரீரங்கத்திலேயே பரமபதிச்சுட்டார். ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடக்கரையில ஆலவந்தாருடைய பிருந்தாவனத்திற்கு அருகே அவருடைய பிருந்தாவனமும் உண்டு. அந்த சுவாமி தங்கியிருந்து நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணி, கைங்கரியத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இங்க வெப்பார் போல் இருக்கு. அதனால விஸ்வக்சேனர் சன்னதி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வெங்கடாதிரி சுவாமிகள் அறைன்னு பெயர். அங்க கையை கூப்பிண்டு அப்படியே பிரதட்சணத்தை கண்டினியூ பண்ணோமானா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு தான் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான கிணறு. தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்றதுக்காக பிரம்மா தன்னுடைய கையால நிர்மாணம் பண்ணின கிணறு, அல்லது விஸ்வகர்மாவை ஆணையிட்டு எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்காக இங்க ஒரு கிணறு நிர்மாணம் பண்ணுன்னு சொல்லி பிரம்மாவனுடைய நியமனத்தின் பேரிலே விஸ்வகர்மா பண்ணின கிணறு. பிரம்மாவினுடைய கையால ஸ்பரிசமாகி பிரம்மா தன் கையால அந்த தீர்த்தத்தை கொண்டு தினம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணிண்டு வந்த காரணத்தினாலே பிரம்ம தீர்த்தம்னு பெயர். அந்த கணத்துக்கு மேல ஒரு இரும்பு வலை கேட் அடிச்சு பூட்டி வச்சிருப்பா. இன்னைக்கும் பெருமாளுக்கு அந்த கணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது, திருமஞ்சனம் எல்லாம் ஆறுது. ஆனா யார் வேணாலும் அந்த கணத்துல இருக்கிற தீர்த்தத்தை பயன்படுத்தலான்றது கிடையாது, பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த தீர்த்தம். அந்த கணத்து தீர்த்தத்தை அப்படியே குனிஞ்சு சேவிச்சுண்டு கணத்தை பிரதட்சணமா வந்துட்டு அப்படியே மேல தொடர்ந்தோமானா, அந்த கணத்துக்கு நேர அந்த பிரதட்சணம் தொடர்ந்தோமானா தன்வந்திரி பெருமாளுடையதான சந்நிதி. தேவலோக வைத்தியர்னு சொல்லக்கூடிய வைத்தியராஜன் சொல்லக்கூடிய தன்வந்திரி பெருமாளுடைய சன்னதி. தன்வந்திரி பகவான் மூலவரா எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீரங்கத்துல பெரிய திருமேனி நின்ற திருக்கோலம், இங்கே சின்ன திருமேனி அமர்ந்த திருக்கோலம். அவரை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சோமானா இந்த பிராகாரத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்,
மலை பிராகாரம், அஸ்திகிரி மலை பிராகாரம்னு பார்த்தோம். அந்த மலை ஆரம்பம். இப்போ அந்த மலையை ஏறணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரோப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே விலாசः. பேரருளாளப் பெருமாள் பெருந்தேவித்தாயார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.